ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறேன். வாரந்தோறும் நம்ம கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது தேவனுடைய பரிபூர்ணமான பிரசன்னத்தை நம்மால் உணர முடிகிறது. தேவன் இந்த கடைசி நாட்களிலே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவராக இருந்து வேதத்தை அறியவும் வேதத்தை ஆராயவும் அதன் படியிலே நடக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்து வருகிறார். இந்த கடைசி காலத்தில் நம்ம பாதுகாப்பாகவும் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின நித்திய ஜீவனை இழந்து விடாமல் பெற்றுக்கொள்வதற்கும் வேதத்தை நீங்கள் முழுசாக பிடிச்சிக்கிறன். வேதத்தை தாண்டி எதையும் யோசிக்கவோ எதையும் செய்யவோ கூடாது. வேதம் என்பது கர்த்தர். வேதத்தில் அப்படிதான் சொல்லியிருக்கு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த ஆதி வார்த்தை தான் இந்த வேத வசனங்களிலே இருக்கிறது. அப்போ கர்த்தரை பற்றி கொள்வதும் வேதத்தை பற்றி கொள்வதும் ஒன்றுதான். அப்போ கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானித்து அதனுடைய உட்கருத்துக்களை பொருள்களை அறிந்து கொண்டு அதன்படி நடப்பது ஒருவேளை கடினமாக இருந்தால் கூட அதில் வரக்கூடிய பலன் மிகுதியாக இருக்கும். அதனால்தான் இந்த பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே நம்ம கர்த்தருடைய வேத வசனங்களை எடுத்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் ஆழமாக தியானிக்க முற்படுகிறோம். ஆனால் வசனத்தினுடைய ஆழம் என்பது இது மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. நம்ம ஒவ்வொரு முறை அதை வாசிக்கும் போதும் தியானிக்கும் போதும் புது புது அர்த்தங்களும் புது புது காரியங்களும் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அதை விட்டுறக்கூடாது. காலம் சமீபமாகி கொண்டு வருகிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த மாதம் இப்போ தான் துவங்கின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இறுதி வாரத்துக்கு வந்து விட்டோம். காலம் எவ்வளோ வேகமாக ஓடுகிறதுன்னு பாருங்களேன். இந்த நாட்களிலே நம்மை சுற்றிலும் நடக்கிற பரபரப்பான நிகழ்வுகளுக்கு நடுவில் கர்த்தரை மறந்து விடாமல், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் எந்த குறைவும் இல்லாமல் கர்த்தரோடு நாம் நெருங்கி வாழ்கிற ஜீவித அனுபவத்திலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் விசுவாசத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதுதான் பெரிய காரியம். அதற்கு உதவுவதற்கு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் மாத்திரம் போதாது. நீங்கள் தனிப்பட்டும் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், வசனத்தினுடைய உட்பொருள்கள் ஆழமாக விளங்கி கொள்ள முயற்சி பண்ணணும். இப்போ இன்னைக்கு நாள்லையும் கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம வந்து காத்திருக்கிறோம். ஒரு நல்ல ஆராதனை பகுதிக்குள்ளே கடந்து போகிறோம். உங்களுக்கு தெரியாதது இல்லை, ஒரு ஆராதனை, ஒரு தெய்வீக ஆராதனை, மனம் ஒப்பி செய்கிற ஆராதனை, அடுத்து வருகிற கர்த்தருடைய வசனங்களை தியானிப்பதற்கும் ஜெபம் பண்ணுவதற்கும் நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறது. அதனால தான் பாருங்க, நடத்துகிற எந்த இடத்துலையும் முதல்ல ஒர்ஷிப் டைம் வச்சுருப்பாங்க, ஆராதனை. அந்த ஆராதனை நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இனி நம்ம கேட்க போகிற அல்லது தியானிக்க போகிற வார்த்தைகளுக்கு நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறார். வாங்க இப்பொழுதும் ஒரு நல்ல ஆராதனை நேரத்துக்குள்ளே நம்ம கடந்து போக போகிறோம். ஆராதிக்கலாமா? ஆராதிப்போம் வாருங்கள். சங்கீதம் 34:10 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமாண்டவரே, உம்மை தேடி நாடி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு குறைவும் வராது. நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறபடியாமே நன்றி. இந்த வேளையில் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சங்கீதம் 23:1 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களை நடத்தி செல்லுகிறார். புல்லுள்ள இடங்களிலே
தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் செய்து தலை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் ஆத்மாவை தேற்றி தன் நாமத்தின் நிமித்த நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே, நீர் என்னோடு கூட இருக்கிற நம்முடைய கோலும் தடி என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் செய்து என் தலை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவியை பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. Hebrews chapter 13 verse 8 says, Jesus Christ is the same yesterday, today and forever. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். எண்ணாகமம் 21:19 வேதம் சொல்லுகிறது,
பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் நம் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு தாமதம் வரலாம். ஆனால் அவர் தந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை மீட்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவரை பாடுவோம், துதிப்போம், ஆராதிப்போம். அல்லேலூயா, சேர்ந்து பாடுவோமா? என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். ஆடிப்பாடி துதித்திடுவேன், நான் ஆடிப்பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். ரோமர் 8:15 வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே. அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா
பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். 2 தீமோத்தி 1:7 வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார். ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். சுகமானே, நான் சுகமானே. சுகமானே, நான் சுகமானே. இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன், சுகமானே. இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன், சுகமானே. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். ஆடிப்பாடி துதித்திடுவேன், நான் ஆடிப்பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். நல்ல ஒரு ஆராதனை நேரத்துக்குள்ளே நம்ம கடந்து போனோம். சகோதரர் ஜாலி ஆபிரகாம் அவர்கள் நமக்காக விசேஷமா பிரத்யேகமாக எடுத்து கொடுத்த ஒரு ஆராதனை பகுதி இது. நிச்சயமாகவே கர்த்தரை நம்ம துதித்து ஆராதித்து அர்த்தத்தை விளங்கி கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது அந்த பிரசன்னம், அதில் கிடைக்கிற ஆசீர்வாதமே அலாதியானது. நீங்கள் தொடர்ந்து சகோதரர் ஜாலி ஆபிரகாம் அவர்களுக்காகவும் அவர்கள் செய்து வருகிற இசை பணிகளுக்காகவும் ஜெபம் பண்ணி கொள்ள வேண்டும். கர்த்தர் இன்னும் அவருக்கு நீடி ஆயுளையும் நல்ல பலனையும் கொடுத்து கிறிஸ்தவ உலகத்துக்கு நல்ல மென்மேலும் பல பாடல்களை தரும்படிக்கு அவருக்காக நம்ம மன்றாடி ஜெபம் பண்ணணும். இப்போ நம்ம அடுத்தது கர்த்தருடைய பாதத்திலே சில முக்கியமான ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம செய்கிற ஜெபங்கள் தொடர்ந்து நம்ம செய்ய தேசத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நீங்க ஒருவேளை தேசத்துக்காகத்தான் ஜெபிக்கலாம், ஒருவேளை வேற காரியங்களுக்கு ஜெபிக்கலாம். ஆனா எப்படிப்பட்ட ஜெபமா இருந்தாலும் முதல்ல இந்த ஜெபம் உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அதுதான் ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு விஷயம். அதனால கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபிப்பதை அலட்சியமா நினைக்கவே கூடாது. இப்போ சில ஜெப குறிப்புகள் சொல்லுவாங்க, அதை கவனிச்சு கேட்டுட்டு அதுக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம். வாங்க ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்லயும் நம்ம தேவ பாதத்துல மன்றாடி ஜெபிக்க போற ஒரு முக்கியமான காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, நம்முடைய தேசங்களின் மேலே தீவிரித்து வருகிற தீமைகள்ல ஒன்றான பஞ்சத்திற்காகத்தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து தேவ பாதத்துல மன்றாடி நம்ம ஜெபிக்க போகிறோம். கடந்த நாட்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தேசங்களின் மேல நிறைய தீமைகள் வந்தாலும் குறிப்பாக இந்த பஞ்சங்கள் அப்படிங்கிறது
உலக அளவுல பல தேசங்களின் மேலே ரொம்ப தீவிரமாக கடந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்திருக்கிறோம். பஞ்சம் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்முடைய நினைவுக்கு வருவது உணவு பற்றாக்குறை. உணவு தட்டுப்பாடு வரும், அங்க உணவுல மட்டும்தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தெரியணும் அப்படின்னு சொன்னா உணவு, அதே போல பயிர்கள், தண்ணீர், இதை மட்டும்தான் ஒரு பஞ்சம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஒரு தேசத்துல பஞ்சம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது அந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்தை, ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பெருமளவுல பாதித்து அதை அப்படியே முடக்கி போட்டுரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப தேசங்கள்ல மிகப்பெரிய பாதிப்பை ஒரு தேசம் மட்டும் இல்ல, இது எந்தெந்த தேசத்துக்கு வந்தாலும் எவ்வளோ பெரிய வல்லரசாவே இருந்தா கூட ஒரு பஞ்சம் அந்த தேசத்துல வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது அப்படி நிலை குலைந்து போயிரும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறதுனால இனி அடுத்து நம்மால தேசத்துல வாழ முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை ஜனங்களுடைய இருதயத்துல ஏற்படுத்துகிறது இந்த பஞ்சம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பஞ்சங்கள் வருகிறதற்கு நிறைய காரணங்கள் இருந்தா கூட இயற்கையாக வருகிற காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இயற்கை சீற்றங்கள், இது நிமித்தமாக அநேக தேசங்கள்ல பஞ்சம் வருகிறது. ஒரு சுனாமியா இருக்கலாம், அதே போல தீயினால ஏற்படுகிற அழிவுகளா இருக்கலாம். இப்படி இயற்கையினுடைய சீற்றங்களால பஞ்சங்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல நாடுகளுக்கு இடையே ஒரு தேசத்துக்கு இடையில யுத்தங்கள் வருகிறதுனாலையும் பஞ்சங்கள் வரும். இதெல்லாம் இயற்கையாக வருகிற பஞ்சங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இதை தவிர செயற்கையாகவும் சில பஞ்சங்கள் இந்த காலகட்டத்துல ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத தான் நாம கவனிக்கணும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அரசியல் தந்திரங்களாலையும் பெருந்தன வியாபாரிகளாலையும் பொல்லாத மனிதர்களாலையும் ரொம்ப திட்டமிடப்பட்டு ஒரு செயற்கையான பஞ்சம் நம்முடைய தேசத்துல வருகிறது அப்படின்னு சொல்லி கர்த்தரை எச்சரித்து சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். இது போல வேதத்திலையும் பல பஞ்சங்களை ஜனங்கள் சந்தித்திருக்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தா அநேக பஞ்சங்களை வேதத்திலையும் ஜனங்கள் சந்தித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எங்கெங்கெல்லாம் பஞ்சம் வந்தது அப்படின்னு சொன்னா ஆபிரகாமுடைய காலத்துல, அதே போல யோசேப்பு, தாவீதினுடைய காலத்துல, அது மாத்திரமல்ல எசேக்கியா ராஜாவினுடைய காலத்துல, யோசேப்பினுடைய காலத்துல, இந்த காலகட்டங்கள்ல எல்லாம் பஞ்சம் தேசத்துல பெருமளவுல தாக்கினது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுல குறிப்பா எசேக்கியா மன்னனுடைய ஆட்சியின் காலத்துல வந்த பஞ்சம் எவ்வளவு கொடுமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கத பார்க்கிறோம். எப்படின்னு சொன்னா அந்த ஜனங்கள் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம தாங்கள் பெற்ற பிள்ளைகளையே சமைத்து சாப்பிடுகிற ஒரு அவ்வளமான நிலை அந்த நாட்கள்ல நிலவுச்சு அப்படின்னு சொன்னா அந்த பஞ்சம் எவ்வளவு கொடுமையாக கொடூரமாக ஜனங்களை தாக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப பல கொடுமைகளை அந்த நாட்கள்ல அரங்கேற்றுச்சு. அது நம்ம பைபிள்ல படிச்சாலே நமக்கு தெரியும். அப்ப பசி வந்துச்சு அப்படின்னு சொன்னா 10 பறந்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம பழமொழி சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப பசி மட்டும்தான் ஒரு மனிதனை, எந்த ஒரு மனிதனா வேணா இருக்கலாம், ஆனா பசி ஒன்றுதான் அந்த மனிதனை நிலை குலைய செய்து அந்த பசியை போக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன வேணாலும், எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த மனிதனை அப்படியே மாத்திருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வேதத்திலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏசாவும் அப்படிதான். தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகம், அது எவ்வளவு விலையேறப்பட்டது பாருங்களேன். அந்த சேஷ்ட புத்திர பாகத்தையே ஒரு பசியினால, ஒரு பயிற்றங்குழுக்கு ஆசைப்பட்டு பசிக்காக என்ன செய்தார், அதை விற்று போட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு பசி ஒரு மனிதனை என்ன வேணாலும் செய்ய வைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கு. ஒரு தேசத்துல பஞ்சம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது அந்த தேசத்தை அப்படி உலுக்கிரும் அப்படிங்கறத தான் நம்ம இந்த இடத்துல கவனித்து பார்க்கணும். அப்ப பஞ்சங்கள் வருகிறதற்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் வேதம் காட்டுகிற ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. நிறைய காரியங்கள் இருந்தா கூட வேதம் நமக்கு ஒரு முக்கியமான காரணங்களை, ஒரு சில காரியங்கள் காட்டுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து அவருக்கு கோபம் மூட்டுகிற பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்திலே பஞ்சத்தை அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது எந்த இடத்துல, எந்த வசனத்துல போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 13-21 அந்த வசனங்களை படித்தோம் அப்படின்னு சொன்னா, முதலாவது பஞ்சத்தினாலையும் துஷ்ட மிருகங்களாலையும் பட்டயத்தினாலையும் கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லி 4 விதமான சங்காரங்களை அந்த தேசத்தின் மேலே கர்த்தர் அனுப்பி பாதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்துல என்ன போடப்பட்டிருக்குன்னு நீங்க பாருங்களேன். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 13-21 அதுல என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால்
அவர்களுக்கு விரோதமாக என் கையை நீட்டி, கர்த்தர் சொல்றாரு, இப்படி செஞ்சா அவர்களுக்கு விரோதமாக என் கையை நீட்டி அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து பஞ்சத்தை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சங்காரங்களை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி சொல்லிட்டு ஒரு முக்கியமான காரியத்தை அந்த இடத்துல சொல்றாரு. தேவ மனிதர்களான நோவாவா இருக்கலாம், தானியேலோ இல்ல யோபுவாவே அந்த பட்டணங்களுக்குள்ளாக இருந்தா கூட அவர்களுடைய ஆத்துமாக்கள் மட்டும்தான் தப்புவிக்கப்படுமே தவிர மற்ற எல்லாத்தையும் நான் அழித்து போடுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஜனங்கள் தங்களுடைய பாவங்களை உணர சேர்ந்து அவர்கள் மனம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக தேவனாகிய கர்த்தர் இந்த பஞ்சங்களை அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லி வேதத்துல இருந்து நம்ம தெரிந்து கொள்றோம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, மனிதர்களால செயற்கையாக பஞ்சம் உருவாக்கப்படுகிறதுன்னு சொன்னேன்ல, இந்த பஞ்சங்கள் எப்படியெல்லாம் அது ஜனங்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்படிப்பட்ட பஞ்சங்கள் ஏன் வருது, இப்படி ஏன் அதை செயற்கையாக உருவாக்குறாங்க, அதனுடைய நோக்கமும் பின்னணியும் என்ன அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன், ஒரு தேசமோ ஒரு குடும்பமோ பஞ்சத்துல தவிக்கிற பொழுது கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பஞ்சத்துல இருந்து அவங்க தப்புவிக்கப்படணும், இல்ல அடுத்த ஒருவேளை சாப்பாடு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமும் யோசிக்காம தன்னுடைய உடைமைகளை விற்று போட தயங்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் தான், அப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டி தான் அந்த காலகட்டத்துல ஜனங்களுக்கு இருக்கும். இது நல்லா தெரிகிறதுனாலதான் தேசத்துல செயற்கையான பஞ்சங்களை உண்டாக்கி அவர்களுடைய நிலங்களை, இடங்களை இதன் நிமித்தமாக சுலபமாக கையகப்படுத்தி கொள்றதற்காகவும், அது மாத்திரமல்ல ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தை முடக்கி அடிப்பணிய வைக்கிறதும் தான் இவர்களுக்கு கொடூரமான திட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, இதுதான் அதனுடைய பின்புலத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு கொடிய பஞ்சத்தை தேசத்துல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த நாட்கள்ல திட்டம் தீட்டி கொண்டு இருக்கிறாங்க. அதனால தேவ பிள்ளைகளான நாம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எச்சரித்து சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஜனங்கள் இந்த பஞ்சம் அதிகமா தேசங்கள்ல இருக்கிற பொழுது ஜனங்கள் எப்படி மாறுவாங்க அப்படின்னு சொன்னா, மனிதர்கள் திருட ஆரம்பிப்பாங்க, அதே போல கொள்ளையடிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அடுத்த வேளை என்ன செய்யுது, சாப்பாட்டுக்கு என்ன செய்யுது, அதனால அவங்க என்ன செய்வாங்க, தேசங்கள்ல பாவங்கள் பெருக ஆரம்பிக்கும், தீமைகள் பெருக ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல ஜனங்களுடைய மனநிலையில ஒரு பெரிய மாற்றத்தை அவங்க சந்திப்பாங்க. அவங்க பெரிதளவுல மனநிலை பாதிக்கப்பட்டு கொடூர மனநிலை கொண்டவர்களாக அவங்க மாறி போயிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கடந்த சில மாதங்கள், சில வருடங்களுக்கு முன்பதாக கூட நம்ம ஒரு செய்தியில கேள்விப்பட்டிருக்கோம். அமெரிக்கால தன்னுடைய காருக்கு டீசல் போடணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சொந்த சரீரத்தை விற்று விபச்சாரம் செய்து கார்ல டீசல் போட்டாங்க. அப்ப இது எவ்வளவு ஒரு அவ்வளமான ஒரு நிலைன்னு பாருங்களேன். தன்னுடைய காருக்கு டீசல் போடணுங்கிறதுக்காக சரீரத்தை விற்று இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சாங்க அப்படின்னா அந்த தேசத்துல எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். அப்ப கடந்த நாட்கள்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா 2022ஆம் ஆண்டுல இருந்து 2025 இந்த காலகட்டங்கள்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஆய்வறிக்கையின்படி உலக அளவுல கிட்டத்தட்ட 70 கோடி மக்கள் இந்த பஞ்சத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. எந்தெந்த பகுதிகள்லாம் அந்த பாதிப்பு இருக்குன்னு பார்த்தா, சோமாலியா, ஆப்கானிஸ்தான், ஹைத்தி தீவுகள், அதே போல காசா, ஏமன், சூடான் போன்ற இந்த நாடுகள்லாம் கடுமையான உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு ஜனங்கள் பட்டினியினாலையும் பஞ்சத்தினாலையும் உயிரிழந்த செய்திகளை கடந்த நாட்கள்ல நம்ம கேள்விப்பட்டோம். அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 90 லட்சத்துக்கும் அதிகமான 90 lakhsக்கும் அதிகமான குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுனால அவங்க அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சரியான நேர உணவு இல்லாம நிறைய பேர் மரணம் அடைந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம கேட்டோம். இதை விட நம்ம இருதயத்தை உலுக்குகிற ஒரு காரியத்தையும் நம்ம பார்த்தோம். குழந்தைகளுக்கு உணவு இல்லை அப்படின்றதுனால அவங்க என்ன செய்றாங்க, சாண்ட் இருக்குல்ல, மண்ணு, அந்த மண்ணை ஒரு பிஸ்கெட் மாதிரி அவங்க செஞ்சு அதை சாப்பிடுற ஒரு அவ்வளமான நிலையை நம் கண்களால பார்க்க நேர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம். அது எவ்வளவு இருதயத்தை அப்படியே உழுக்குகிற ஒரு சம்பவம் பாருங்களேன். அப்ப ஒரு பஞ்சம் ஒரு குடும்பத்தை, ஒரு தனி மனிதனை, ஒரு குழந்தைகளை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறத, அதனுடைய கொடூரத்தை நம்ம இதன் மூலமா தெரிந்து கொள்ள முடியுது. இது மாத்திரமல்ல, பல லட்சம் கால்நடைகள், அனிமல்ஸ் இருக்குல்ல, அத்தனையும் இழந்திருக்கிறாங்க, மரித்து போயிருக்குது. ஏன்னா மனிதர்களுக்கே இங்க உணவு இல்லை. அப்ப அனிமல்ஸ் எப்படி, கால்நடைகள் எப்படி பராமரிக்கிறது? நிறைய கால்நடைகள் மரித்திருக்கிறது அப்படின்னா அவங்க ஜனங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத இதுல இருந்து தெரிந்து கொள்ள முடியும். இன்னும் தொடர்ந்து இப்படி பஞ்சம் நீடிச்சிச்சு அப்படின்னு சொன்னா நீண்ட கால உடல்நல பாதிப்புகளும், ஏன்னா சரீரத்துல நிறைய பாதிப்புகள், வியாதிகள் வரும். ஏன்னா கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க, ஏன்னா என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப நீண்ட கால உடல்நல பாதிப்புகள்
பாதிப்புகளும், தேசத்துல மிகப்பெரிய பொருளாதார இழப்புகளும், அது மாத்திரமல்ல நம்முடைய அடுத்த தலைமுறையே கேள்விக்குறியாகிற அளவுக்கு சரீரத்துல நிறைய பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆய்வறிக்கை நமக்கு எச்சரிக்கையாக சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் குறிப்பாக ஒரு நாளைக்கு இது டெய்லி கணக்கு, தினந்தோறும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு 20 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் சாப்பாடு இல்லாம வெறும் வயிற்றுல தூங்குறாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். பாருங்களேன், ஒரு நாளைக்கு 20 கோடி பேருக்கு சாப்பாடு இல்லை. இப்ப நம்முடைய வீட்டிலேயோ நம்முடைய குழந்தைகளுக்கோ நம்முடைய குடும்பத்துல இருக்கிற வயோதிபர்களுக்கோ நமக்கு சாப்பாடு கொடுக்க முடியாத ஒரு நிலை வந்துச்சுன்னு சொன்னா அது எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் பாருங்களேன். இப்படிப்பட்ட நிலை தான் கிட்டத்தட்ட 20 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் சாப்பாடு இல்லாம ஒவ்வொரு நாளையும் அவங்க கழிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வேதனையான ஒரு சம்பவமாக இருக்கு. இப்படி பஞ்சமானது தேசங்களையும் ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்கிற பொழுது இந்த தீங்கிற்கு எதிராக தேவ பிள்ளைகளான நாம திறப்பிலே நின்று நம்மை தாழ்த்தி தேசத்தின் பாவங்களை நம்மேல ஏற்றுக்கொண்டு நம்ம கண்ணீரோடு கரங்களை விரித்து தேவனை நோக்கி மன்றாடி ஜெபிக்கணும். திறப்பின் வாசல்ல நின்று ஜெபிக்கணுங்கிறத தான் கர்த்தர் இந்த நாளில உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். ஒரு தேசத்தினுடைய செழிப்பும் அந்த தேசத்தினுடைய வாழ்வாதாரமும் அந்த தேசம் நல்ல செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா தேவ பிள்ளைகளுடைய கரத்துல தான் அப்படிப்பட்ட காரியத்தையும் அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்கிறோம். தீங்கை தடுக்கிற அதிகாரம் இந்த நாட்கள்ல உங்க கைகள்ல இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வைராக்கியமாக நம்ம ஜெபிக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. வேதத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எஸ்தருடைய நாட்கள்ல இப்படிதான் யூதர்களை மொத்தமா அழித்திரணும் அப்படின்னு சொல்லி திட்டமே தீட்டி அதை எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. ஆனாலும் அவர்கள் எல்லாம் தேவ பாதத்துல காத்திருந்து அவங்க மன்றாடி ஜெபித்து தேவனுடைய முகத்தை அவங்க தேடினதுனால அந்த யூத இனமே தப்புவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது போல நம்முடைய தேசத்துல இந்த நாட்கள்ல முடக்கப்பட்டிருக்கிற அடைக்கப்பட்டிருக்கிற வாழ்வாதாரத்தின் எல்லா காரியங்களும் ஒவ்வொரு தொழிலாக இருக்கலாம் எல்லாமே இந்த நாட்களை மறுபடியும் நல்ல ஒரு செழிப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு திறந்த வாசலை நம் தேசத்துல வைக்கணுங்கிறதுக்காக நம்ம மன்றாடி ஜெபிக்கணும். நம்முடைய தேசத்தினுடைய வாழ்வாதாரத்தை செழிப்பூட்டுகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு துறைகளையும் தேவ கரத்தை நம்ம கொடுக்கணும். ஏற்றுமதி இறக்குமதி கேந்திரங்களாக இருக்கலாம், அதே போல வணிக நிறுவனங்களாக இருக்கலாம், சிறு தொழிற்சாலைகளாக இருக்கலாம். அது மாத்திரமல்ல விவசாய விளை நிலங்கள், நெசவு தொழில், நூற்பாலைகள் இதெல்லாம் இந்த நாட்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அப்படி முடங்கி கொண்டே வருகிறதையும் அடைக்கப்பட்டு பாழாக்கப்பட்டு கொண்டு வருகிறதையும் பார்க்கிறோம். இந்த கதவுகள் எல்லாம் கர்த்தர் திறந்து கொடுக்கணுங்கிறதுக்காகவும் தேவனாகிய கர்த்தர் நம் தேசத்திலே பஞ்சம் வர விடாதபடிக்கு தீங்கிற்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்கள் அழியாதபடிக்கு இந்த நாளை காக்கப்படணுங்கிறதுக்காகவும் நம்ம எல்லாரும் வைராக்கியமாக இணைந்து ஜெபிப்போம். முதல் காரியமாக நம்ம எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய தேசங்கள்ல இந்த நாள்ல வந்து கொண்டிருக்கிற நிறைய தேசங்கள்ல பஞ்சங்களை சந்தித்திருக்கிறது. இந்த தேசங்கள்ல ஏற்பட்டிருக்கிற பஞ்சத்தினால அநேக கோடி ஜனங்கள் பசியினாலையும் பட்டினியினாலையும் குறிப்பாக குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுகளாலையும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் மரித்தும் போயிருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளை தொடத்தக்கதாகவும் அநேக தேசங்கள் இப்படிப்பட்ட தேசங்கள் தங்களுடைய உதவி கரத்தை நீட்டி உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் தேவனாகிய கர்த்தர் தொட்டு சரீரத்துல நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் கொடுக்கணுங்கிறதுக்காகவும் அதே போல ஜனங்களுடைய வாழ்வாதாரம் இந்த நாளில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தேசத்தினுடைய பொருளாதாரம் அதிக அளவுல பாதிக்கப்பட்டு அடுத்த வேலை வாழ்க்கை என்ன நம்ம செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி தெரியாம திகைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதரையும் ஒவ்வொரு தேசங்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையில் நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்காகவும் பஞ்சங்களுக்கு காரணமான சோர்சஸ் என்னென்னலாம் காரணம் அப்படிங்கிறத தேசம் கண்டுபிடித்து அதெல்லாம் தடுத்து போடணும் அப்படிங்கிறதுக்காகவும் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்கள்ல தேசங்களை பாதுகாத்துக்கொள்ளணும். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் பாதுகாக்கல அப்படின்னு சொன்னா தேசத்தை ஒருவராலும் காக்க முடியாது. அப்ப தேவ பிள்ளைகளான நாம தேசங்கள்ல இப்படிப்பட்ட கொடுமையான தீமை அரங்கேறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வைராக்கியமாக ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாள்ல எங்க தேசங்கள் ஏற்பட்டிருக்கிற பஞ்சத்திற்காக உங்க சமூகத்துல நாங்க வருகிற ஆண்டவரே. இந்த பஞ்சங்களை ஏற்படுத்த காரணமா இருக்கிற இந்த பொல்லாத மனிதர்களுடைய கிரியைகள், பொல்லாத அரசியல் தலைவருடைய திட்டங்கள் நசனக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நாங்க அதமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கு காரணமா இருக்கிற பொல்லாத அந்த சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும் நாங்க ஜெபிக்கிறோம். இது பின்புலத்திலிருந்து செயல்படுகிறதான அவனுடைய எல்லா திட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் நாங்க அதமாக்கி நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவன் திட்டங்கள் வலிக்காதே போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இது
இது மாத்திரம் இல்ல, யுத்தங்கள், அன்றைய இயற்கையின் காரணங்கள் இயேசுவின் நாமத்துல நாங்க தடை செய்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இதனால எங்க ஜனங்கள் பாதிக்கப்படாதபடி உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பு எங்க ஜனங்கள் மத்தியில கடந்து வரட்டும் நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. பசியினாலேயோ பட்டினியினாலேயோ உடல் சத்து குறைபாடுகள் போன்ற காரியங்கள்னால எங்க ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆண்டவரே. அநேகர் மரித்து கொண்டு இருக்கிறாங்க ஏசப்பா. இந்த நிலைமை மாறட்டும் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கர்த்ததாமே விடுதலை தருவீராக, எங்க ஜனங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. உங்க சட்டைகளின் கீழே மறைத்து ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இரண்டாவது காரியமாக, பஞ்சங்களுக்கு காரணமா இருக்கிற ஜனங்களுடைய பாவங்கள் அதெல்லாம் கர்த்தர் அந்த நாள்ல கழுவணும் அப்படிங்கிறதுக்காகவும், அது போல தேசத்துல நடக்கிற ரத்தம் சிந்துதல், அதே போல சாபங்கள், இதெல்லாம் தேவனாய் கர்த்தர் இந்த நாள்ல கிருபையாக மனமிறங்கி மன்னிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, தேவனுடைய இரக்கத்திற்காக நம்ம மன்றாடி ஜெபிக்கணும். நம்மை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கிற பொழுது தேவனாய் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய தேசத்தை நினைவு கூர்ந்து இப்படிப்பட்ட தீமைகளிலிருந்து காத்து கொள்வார். அதனால இதற்கென்று நம்ம எல்லாருமே நிறைய பேர் எழுந்து ஜெபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாள்ல நம்ம ஜெபிக்கணும். ஜெப குழுக்களாக இருக்கலாம். தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருமே தங்களுடைய தேசத்தின் நிலையை உணர்ந்து, உத்தரவாதத்தை உணர்ந்து, இப்படிப்பட்ட தீங்குக்கு விரோதமாக தேவ பாதத்துல மன்றாடி ஜெபிக்கிற திருச்சபைகளும் நிறைய ஜெப குழுக்களும் நம்முடைய தேசத்துல எழும்பணும் அப்படிங்கிறதுக்காகவும், தேவனாகிய கர்த்தர் இந்த தீமையிலிருந்து தேசத்தை விடுதலை தரணும், தேசத்தை காத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாருமே இந்த வேளையில பாரத்தோடு மன்றாடி ஜெபிப்போம். அன்பின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ என் தேசத்துல பரவி கொண்டிருக்கிற பஞ்சத்தின் நிமித்தமாக தேசத்துல அப்பா பாவங்கள் பெருகி கொண்டிருக்கு ராஜா. அதன் மூலியமாக சிந்தப்படுகிற ரத்தங்கள் அப்பா என் தேசத்துல பாவமாய் சாபமாய் மாறிக்கொண்டிருக்கே ராஜா. அது உம்முடைய கண்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிற காரியமா இருக்கே தகப்பனே. அந்த பொல்லாத காரியங்களை உண்டு பண்ணுகிற பொல்லாத சாத்தானின் தந்திரங்கள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டப்படுவதாக. அப்பா அதற்காய் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க திரள் கூட்டமான தேவ பிள்ளைகளை நீ எழுப்பி கொடுக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அவர்கள் எழுந்து உமக்காய் யுத்தம் செய்யவும், உமக்காய் ஓடவும் அப்பா ஒரு புதிய சந்ததியை நீர் வெளிப்படுத்துவீராக. அப்பா உம்முடைய கரத்துக்குள்ள எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நல்ல ஒரு ஜெப நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஒரு நிகழ்ச்சியில பார்த்து ஜெபிக்கிறது மாத்திரம் பத்தாது. நீங்க உங்களுடைய குடும்பத்துல குடும்ப ஜெபம் என்பதை வைத்துக் கொள்ள வேண்டும். என்னை துவக்க காலத்துல ஊழியத்துக்குள்ளே நடத்தின தேவ மனிதர்கள், பெரிய தேவ ஊழியக்காரர்கள், அவங்க அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு வேலி இல்லாத தோட்டத்துக்கு சமம். ஒரு காம்பவுண்ட் ஷவர் இல்லைன்னா ஒரு வீட்டுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி, ஒரு வேலி போடலைன்னா அதில் நம்ம விளைவித்திருக்கக்கூடிய பயிர்களை ஆடு மாடுகள் மேய்ந்து விடுவதை போல ஒரு குடும்ப ஜெபம் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம் வேலி இல்லாத ஒரு தோட்டத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. எது வேணாலும் உள்ள நுழையலாம், ஆடு நுழையலாம், மாடு நுழையலாம், நாய் நுழையலாம், அல்லது உள்ளே நுழைந்து அதனுடைய கிளை வேர்களை அறுத்து போடுகிற சிறு நரிகளும் குழி நரிகளும் கூட உள்ளே நுழையலாம். அதனால்தான் குடும்ப ஜெபத்தை அலட்சியம் பண்ணவே கூடாது. உங்களுக்கு ஜெபிக்க தெரியுமோ தெரியலையோ, வீட்டில் எல்லாரோடு சேர்ந்து உட்கார்ந்து ஒரு வசனத்தை வாசித்து அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அளவில் உங்கள் பிள்ளைகளுக்கு விளக்கத்தை சொல்லி, அதுக்கப்புறம் கர்த்தரை மறுபடியும் கொஞ்ச நேரம் ஆராதிச்சு உங்களுடைய குடும்ப தேவைகளுக்கு முதல்ல ஜெபம் பண்ணுங்க. அப்போ நீங்கள் கேள்விப்படுகிற பல காரியங்கள், தேசத்தில் நடக்கிற நிகழ்வுகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதை விளக்கி சொல்லி உங்கள் குழந்தைகளை சின்ன பிராயத்திலே ஜெபம் பண்ணுவதற்கு நீங்கள் பயிற்றுவிக்கணும். கடைசி காலத்தில் பிள்ளைகள் வாழ்வதற்கு நம்ம என்னென்னமோ சொல்லிக் கொடுக்குறோம், கணக்கு, சயின்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். அது எல்லாவற்றை விட விலையேற பெற்ற அவருடைய நித்திய ஜீவனை காப்பாற்றுவதற்கு ஜெபந்தான் முக்கியமானது. அதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். அதிகாலை நேரத்திலேயோ அல்லது இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாலேயோ வீட்டில் இருக்கிற எல்லாரும் எப்போ அசம்பிள் ஆகிருப்பாங்களோ அந்த நேரத்தில் ஒரு குடும்ப ஜெபத்தை ஏற்படுத்தி கொள்வது சால சிறந்தது. சரி, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போக போறோம். இன்னைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலே இருக்கிறது. அது என்ன சொல்லுதுன்னா, நியாய தீர்ப்பு
தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்கிறார். முதல்ல அவர் சொல்ற காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய நீதியை செலுத்துகிற நியாய தீர்ப்பு வரும்போது முதல்ல அவர் கர்த்தர் எங்க ஆரம்பிக்கிறார்னா தன்னுடைய வீட்டிலே ஆரம்பிக்கிறார். இப்ப நமக்கு விசுவாசிகளுக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குதுன்னு சொன்னா, நம்ம சார்ந்திருக்கிற அந்த சபை கர்த்தருக்குள்ளே சரியா போகுதா, அல்லது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும்போது தண்டனை பெறுகிற லெவல்ல இருக்குதான்னு நீங்க முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு வீட்டுக்கு மேல பிரச்சனை வந்ததுன்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. யாரோ என்னமோ செஞ்சுட்டு போறாங்க, நமக்கு என்ன என்று ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது. கர்த்தர் தேவனுடைய சபையை, தேவனுடைய ஆலயத்தை வீடு என்று அவர் சொல்லுகிறார். இது எல்லாருக்கும் ஜெப வீடு எனப்படும். தேவனுடைய ஆலயம் ஜெப வீடு எனப்படுமாம். அதுல இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் எல்லாமே குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர்களுக்கு சமமானவர்கள். அப்ப ஒரு வீட்டில் சின்ன குழந்தை முதற்கொண்டு கொஞ்சம் நடுத்தர வயதில் இருக்கிற பிள்ளைகள், அப்புறம் தகப்பன், தாயி, வயசானவங்க, வயசான பெற்றோர் எல்லாரும் கொண்ட ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குடும்பத்துக்கு மேல ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய வட்டிக்கு வாங்கி கட்ட முடியல, அடியாட்கள் வந்து மிரட்டுறாங்க, போலீஸ்ல எழுதி கொடுத்துருக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அதனுடைய பாதிப்பு உண்டாகும். நமக்கு என்ன, யாரு கடன் வாங்கினாங்களோ அவங்க தானே அதை பத்தி கவலைப்படணும். நம்ம இதற்கு என்ன பதில் சொல்ல போறோம்? நம்ம ஃப்ரீயா இருப்போம்னு யாருமே இருக்க முடியாது. எல்லாருமே கஷ்டப்படணும் ஒரு குடும்பத்துல பிரச்சனை வந்தா. இன்றைக்கு நம்முடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னா, சபையில மேல இருக்கிறவங்க, அதை நடத்துகிறவர்கள், கமிட்டி, அவங்க எதையோ செஞ்சுட்டு போட்டுங்க, நாம போனோமா, உட்கார்ந்தோமா, ஆராதனை பண்ணோமா, காணிக்க போட்டோமா, வீட்டுக்கு வந்தோமா, போதும் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நீங்கள் சார்ந்திருக்கிறது சபை மாத்திரமல்ல, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஆவிக்குரிய வீடு. அந்த வீட்டினுடைய நிலைமை என்னங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். அந்த வீடு ஒருவேளை மேல்கூரை இடிஞ்சிருக்குதா, அல்லது ஆபத்தான நிலையில் இருக்குதா, பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கிறதா என்பதை நீங்க கவனிக்கணும். அப்போ ஒரு நல்ல வீட்டில் நம்ம இருக்கிறோம், பாதுகாப்பான வீட்டில் இருக்கிறோம்னா அது நமக்கு எப்பொழுதும் ஒரு பூரண பாதுகாப்பை தரும். இது எந்த நேரமும் இது ஆட்டம் காணுவதற்கும், பிரச்சனைகள் உள்ளே வருவதற்கும், இந்த வீட்டில் ஆபத்து இருக்கிறதுன்னு தெரிஞ்சா அதை சரி செய்ய முற்படணும். அப்ப நம்ம சார்ந்திருக்கிற வீட்டை குறித்து கவனம், நம்ம சார்ந்திருக்கிற சபையை குறித்து கவனம். ஒரு சபையின் மேல கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும்போது, கர்த்தருடைய கோபாக்கினை ஒரு தேசத்தின் மேல் வெளிப்படும் போது, முதல்ல அந்த நியாய தீர்ப்பு எங்க துவங்குமா? கர்த்தருடைய வீட்டிலே துவங்கும். அப்ப அவர் எவ்வளவு நியாயமா சொல்றாரு பாருங்க. என் வீடுங்கிறதுக்காக நான் பாரபட்சம் பார்க்க மாட்டேன். இவர்கள் என்னை ஆராதிக்கிறார்கள், என் ஜனங்கள். எவ்வளோ பேர் வெளி உலகத்துல பாவம் செய்யும் போது இவர்கள் அங்கே சபையில கூடி ஆராதிக்கிறாங்க. அதனால நான் அவர்கள் மேலே பாரபட்சமா இருக்க மாட்டேன். நியாயம் என்பதும் நீதி என்பதும் எல்லாருக்கும் ஒன்றுதான். அதிலும் நான் விசேஷமா என்ன செய்வேன்னா, ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கிற வேளை வரும் பொழுது அதை முதல்ல என் வீட்டில் தான் நான் துவக்கம் பண்ணுவேன். என் வீடு முதல்ல எப்படி இருக்குது, என் வீட்டை நான் சரிப்படுத்தின பிறகுதான் தேசத்தின் மேலே ஒரு தண்டனையை நான் கொடுக்க முடியும். இல்லாவிட்டால் சாத்தான் என்னை குற்றம் சாட்டுவான். என்ன செய்வான்? தேசத்துக்கு ஒரு நீதி, உங்க சபைக்கு ஒரு நீதியா? சபையில பாருங்க, அதே பாவம் தான் நடக்குது. வெளியே என்னென்ன தவறு செய்யறாங்களோ அதே மாதிரி தவறுகள் தான் சபையில நடக்குது, ஊழியங்களுக்குள்ளே நடக்குது. அப்ப நீர் இவர்களை மாத்திரம் தண்டிக்கிறீர், அவர்களை மாத்திரம் பாராமுகமாக இருக்கிறீர். நான் ஒரு நீதிபதியாக இருந்து ஒரு நியாய தீர்ப்பை சொல்லணும், ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னா முதல்ல என் சைடு சரியா இருக்கணும். அப்படி இல்லாவிட்டால் அங்கே குற்றவாளி கூண்டில் இருக்கிறன்னு சொல்லுவான், ஐயா உங்க வீட்டில் இதே மாதிரி பிரச்சனை இருக்குதே, நீங்க என்ன நியாயம் தீர்க்க வந்துட்டீங்கன்னு சொல்லலைன்னா கூட நினைப்பான். அதே மாதிரி முதல்ல நான் நியாய தீர்ப்பு கொடுக்கணும்னா என் சைடு சரியா இருக்கணும். அதனால கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, உலகத்திற்கும் பூமிக்கும் வெளி வாழ்க்கைக்கும் ஒரு நியாய தீர்ப்பை கொடுப்பதற்கு முன்னால
தன் சைடில் எந்த குறையும் இருக்கக்கூடாதபடி முதல் நியாய தீர்ப்பை தன்னுடைய வீட்டிலே துவங்குகிறார். அப்ப உலகத்துக்கு நியாய தீர்ப்பின் தண்டனைகள் வருவதற்கு முன்னால கர்த்தருடைய வீட்டு மேலதான் அது வரும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம சார்ந்திருக்கிற வீடு, ஒருவேளை நீங்க சபை நடத்துகிற ஊழியர்களா இருந்தா உங்களுடைய சபை, ஒருவேளை நீங்கள் அந்த சபையிலே கலந்து கொள்ளுகிறவர்களா இருந்தா நீங்கள் சார்ந்திருக்கிற உங்கள் வீடு தண்டனைக்கு தகுதியானதா இருக்குதா அல்லது தண்டனைக்கு விலகினதாக இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். பல பேருடைய மனப்போக்கு என்னன்னு கேட்டா, விட்டேத்தியா நினைச்சுக்கிட்டு யார் என்ன செஞ்சா நமக்கு என்னங்க, அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குருவாங்க, அவர்களுக்குள்ளே அடிச்சுக்கிருவாங்க, நியமனங்களிலே யார் எங்க உட்காரணும் என்பதை அவர்கள் தீர்மானிப்பாங்க, இவருக்கும் அவருக்கும் வெட்டு குத்து நடக்கும், எலெக்ஷன் வைப்பாங்க, ரத்தம் செந்துவாங்க, அதெல்லாம் அவங்களுக்குள்ள நடந்துக்கிறோம். நமக்கு என்ன, பைபிளை தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவோம், அங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகளை வாசிப்போம், பிரேயர் பண்ணுவோம், காணிக்கை கொடுப்போம், பிரசங்கத்தை கேட்போம், வீட்டுக்கு வந்து விடுவோம். நீங்கள் சார்ந்திருக்கிற வீடு தண்டனைக்குரியதா இருந்தால் அது தண்டிக்கப்படும் போது அந்த வீட்டை சார்ந்த எல்லார் மேலும் அந்த பாதிப்பு வரும். ஒரு வீட்டில் நம்ம இருந்தோம்னா அந்த வீட்டுக்கு ஒரு தண்டனை வந்தால், அந்த வீட்டில் ஒரு ஆபத்து வந்தால் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் தான் அது பாதிக்கும். அப்போ முதல்ல நம்ம சார்ந்திருக்கிற நம்முடைய வீடு, ஆவிக்குரிய வீடு, கர்த்தர் நமக்கு கொடுத்த வீடு தேவனுடைய சபை. அதை கர்த்தர் என் வீடு என்று சொல்லுகிறார். என் வீடு, என் ஆலயம் எல்லாருக்கும் ஜெப வீடு எனப்படும். அப்ப அதை கர்த்தர் வீடு என்று தான் அங்கீகரிக்கிறார். சபைனா வேற, விசுவாசிகள் வர்றாங்க போறாங்க அப்படின்னு வேற. கர்த்தர் சபையை வீடு என்று சொல்லிவிட்டால் அதுல இருக்கிற எல்லாரும் அந்த வீட்டினுடைய அங்கத்தினராகி விடுகிறார்கள், ஒரு குடும்பம் ஆகி விடுகிறது. இது ஒரு ஆவிக்குரிய குடும்பம். நம்ம இருக்கிற வீடு என்பது ஒரு மாம்சத்துக்குரிய ஒரு குடும்பம், தகப்பன், தாயி, தாத்தா, பாட்டி, பிள்ளைகள் இதெல்லாம் சேர்ந்தது. ஆனா நமக்கு இன்னொரு ஸ்பிரிச்சுவலா இருக்கக்கூடிய குடும்பம் தான் தேவனுடைய சபை. அது தேவனுடைய வீடு என்று சொல்லும்போது நம்ம எல்லாம் கர்த்தர் தன்னுடைய குடும்பத்தினராக ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப நம்ம சார்ந்திருக்கிற சபை நியாய தீர்ப்புக்கு உரிய சபையா, தண்டிக்கப்பட ஏற்ற சபையா இருக்குதா என்பதில் நம்ம கவனம் வைக்க வேண்டியது அவசியம். முதல் காரியம் நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு சபை பாதிக்கப்படுவதற்கு கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும்போது அது அந்த சபையின் மேல அந்த நியாய தீர்ப்பு வெடிப்பதற்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் காரணமா இருக்குதுன்னு பார்க்கணும். நம்மில் பல பேர் நினைச்சிடறோம், ஒரு சர்ச்சில் அங்கத்தினராக இருந்து விட்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, பாதுகாப்பா இருப்போன்னு. ஆனா நீங்கள் நம்பி சார்ந்திருக்கிற சபை உண்மையிலே பாதுகாப்பானது தானா? கர்த்தருடைய கோபாக்கினை வரும் பொழுது உங்களை தப்புவிக்கத்தக்கதாக ஒரு அடைக்கல பட்டணமாக உங்க சபை இருக்குதா என்பது நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியம். எப்போ ஒரு நியாய தீர்ப்பு வந்தா அது முதல்ல தேவனுடைய வீட்டில் தான் துவங்கும். அடிக்கடி நம்ம வாசித்திருக்கிற ஒரு பகுதி தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். அதுல 5வது வசனம் சொல்லுது, பின்பு அவர் என் காதுகள் கேட்க. பரலோகத்துல போய் எசேக்கியேல் நிக்கிறாரு. அங்கே கர்த்தருடைய நியாய சங்கத்துல கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறார் சிங்காசனத்துல. பக்கத்துல மூப்பர்கள் இருக்கிறாங்க, தேவ தூதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, சபை கூடி இருக்கு. அப்ப கர்த்தர் இவர் அங்க போய் ஓரத்துல நின்று பார்க்கிறார். அதுல கர்த்தர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள் என்றார். அங்க கர்த்தர் கூப்பிடுறாரு. சங்கார தூதர்கள் வர்றாங்க அவர் முன்னால. அவங்க கையில சங்கரிக்கிற ஆயுதங்கள் இருக்கிறது. பெரிய பெரிய கத்தி, பட்டயம், அருவாள் என்னென்னமோ இருக்குது. அதெல்லாம் அழிவுக்குரிய ஆயுதங்கள். அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்க நகரமெங்கும், எருசலேம் நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள் என்றார். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் இருந்து முதியோரையும், என எருசலேம் என்பதே தேவனால வேறு பிரிக்கப்பட்ட கர்த்தருடைய நகரம். அதில் செய்கிற பாவங்கள், அதில் இருக்கிற அக்கிரமங்கள் பிரதானமாய் சொல்லப்படுகிறது. அந்த ஆலயத்தை வச்சுக்கிட்டு அவங்க பண்ற பாவங்கள் அளவில்லாதது. ஜனங்களை ஏமாற்றுவதற்கும் வஞ்சிப்பதற்கும் ஆலயத்தை ஒரு கருவியாக வைத்துக் கொண்டார்கள்.
அந்த ஆலயத்துக்குள்ள எல்லா தீமையும் நடந்தது. கர்த்தர் பார்த்தார், தேவாலயத்தை பேரை வச்சுக்கிட்டு எவ்வளவு தப்பிதங்களை செய்கிறார்கள் என்று கர்த்தருடைய நியாய தீர்ப்பை அந்த நகரத்தின் மேலும் தேவாலயத்தின் மேலும் அனுப்புகிறார். அந்த காட்சி தான் இங்கே சொல்லுது. அப்ப ஆண்டவர் சொல்றார், என் நியாய தீர்ப்பை நான் இந்த நகரத்தின் மேல் அனுப்புகிறேன். நீங்க நகரத்தில் இருக்கிற முதியோரையும், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பாவங்க வயசானவர் விட்டுருங்கம்பாங்க. ஆனா நியாய தீர்ப்பு உங்க வயசானாலும் விடாது. தள்ளாத வயதிலும் பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் நியாய தீர்ப்பு அவர்களை விடாது. மற்றவங்க மனுஷ ரீதியில பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ பாவம் பெரியவர், வயசானவர், நிக்க கூட முடியல, அவரை போய் தள்ளுறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் பாவத்துக்குரியவனா இருந்தா வயசுங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை. முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். எப்பவுமே ஸ்திரீகள் மேல ஒரு பட்சாதாபம் எல்லாருக்கும் இருக்கும். அவர்கள் பலவீனமான பாண்டங்கள், பாருங்கப்பா அங்க பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முயற்சி பண்ணுவோம். ஆனால் நியாய தீர்ப்பு வரும்போது அது பெண்களையும் குறிவைத்து வருகிறது. அதை கவனிக்கணும். சங்கரித்து கொன்று போடுங்கள். இந்த பட்டணத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் என்று அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டி சேராதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே இந்த ஆக்கினையை துவக்கம் பண்ணுங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். இந்த சங்காரத்தை நீங்க ஆரம்பிக்கும் போது எங்க ஆரம்பிக்கணும்னா, என்னுடைய வீட்டில் என் பரிசுத்த ஸ்தலத்தில் இதை துவக்கம் பண்ணுங்கள். இங்க ஆரம்பிச்சு முடிச்சுட்டு அப்புறம் பட்டணத்துக்குள்ள எல்லாம் போங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றார். இதைத்தான் அங்கே 1 பேதுரு 4:17 பேதுரு சொல்லும்போது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது என்று நமக்கு எச்சரித்து சொல்லுகிறார். அப்ப சபையிலே எதனால இந்த நியாய தீர்ப்பு வருவதற்கு ஏதுக்கள் இருக்கிறது, என்ன மாதிரியான குறைகள், எந்த பாவங்கள் உள்ள இருந்தா கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அந்த சபையின் மேலே பலம் கொள்ளுகிறது என்பதையும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. முதல் காரியம், ஒரு சபை நன்மையை வெறுத்து தீமையை பின்பற்றும் போது, நன்மை செய்கிறதை தேடாமல் இருக்கும்போது அந்த சபையின் மேலே தேவனுடைய தீர்ப்பு வருவதாக ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது. ஆனாலும் என் ஜனங்கள் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடருவான். நம்ம எப்ப நன்மை செய்கிறதை வெறுக்கும் போது அல்லது நன்மையான காரியங்களை நீங்க வெறுக்கும் போது சத்துரு நம்மை பின்தொடருவானா. சத்துரு சில சபைகளை, குடும்பங்களை, தனி மனிதர்களை பின்தொடர்வதற்கு காரணம் என்ன? நம்ம நன்மையை வெறுக்கிறோம். நன்மை என்னது என்பதை வேதம் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்குது. நன்மையான ஆராதனை, நன்மையான ஜெபம், நன்மையான ஊழியம், நன்மையான கிரியைகள், இதெல்லாம் வேதம் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்கு. இந்த நன்மையான காரியங்களை விட்டுட்டு தீமைக்கு திரும்பும்போது ஒரு ஆராதனையே, நன்மையான ஆராதனையை தீமையாக மாற்றிவிட முடியும். இன்னைக்கு சபைகளில் நீங்க பார்த்தீங்கன்னா வெறும் சத்தமும் ஊளையிடுதல், வேதத்தில் சொல்லுது கடைசி காலத்தில் இந்த மாதிரி ஊளையிடுகிற உங்களுடைய ஊளையின் சத்தம் என்று எழுதியிருக்கு. நரி கத்தும் பாருங்க, ஊன் கத்தி. அதுல அபிஷேகம் கிடையாது, அதுல கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மகிமையும் கிடையாது. அது மாம்சத்திலே நமக்கு ஒரு கிளர்ச்சியையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதை நம்ம ஆராதனை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தேவ ஆலயத்துக்குள்ளே ஆராதனையை தீமையாக மாற்றி விட்டார்கள். ஆராதனையில் நிறைய நீங்க பார்த்தீங்கன்னா 90% நம்முடைய மாம்சத்தை பிரியப்படுத்துகிறதா தான் இருக்குது. அப்படி குதிச்சு ஆடி பாடினா ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது என்ன பாட்டா இருந்தாலும் பரவாயில்ல, வெளியே இருக்கிற ஃபிலிம் சாங்ஸா இருந்தா கூட பரவாயில்ல, அதை வச்சு பாடும்போது நமக்கு மகிழ்ச்சியா இருக்குது என்கிற ஒரு துணிகர போக்கு இன்னைக்கு சபைகளுக்குள்ளே வந்திருக்கிறத பார்க்கிறோம். ஆராதனைய தீமையாய் மாத்திரலாம். ஒரு பிரசங்கத்தை, நம்ம சொல்லக்கூடிய வியாக்கியானத்தை தீமையா மாத்திரலாம். தப்பான வியாக்கியானம், தப்பான அர்த்தங்கள் கொடுத்து ஒரு கர்த்தருடைய வார்த்தை உபதேசிக்கும் போது அந்த போதனைகள் கள்ள போதனைகள் என்று சொல்லுகிறது. தங்களுக்கு லாபம் உண்டாக அதை கடவுளுடைய வார்த்தை மாதிரியே பிரசங்கம் பண்ணி
ஜனங்களை அடிமைப்படுத்தி அவர்களிடத்திலிருந்து தற்பொழிவை பெறுவதற்காக செய்யப்படுகிற போதனைகள், உபதேசங்கள். இதெல்லாம் நன்மையானதை விட்டுவிட்டு தீமையை கொண்டு வந்துருவோம். தீமை என்று சொல்லும்போது நீங்க வேற எதையும் நினைக்க வேண்டியதில்லை. நன்மை என்பதும் வேற ஒன்றும் இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எதை வேண்டுமானாலும், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாமே நன்மை. அதை மனுஷிகம் உள்ளே புகும்போது தீமையாய் மாற்றி விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆராதனை நன்மை, ஆனா மனுஷீகமாய் செய்யப்படும் மாம்சீக ஆராதனை தீமை. அப்ப ஆராதனைய தீமையா மாத்திரலாம். உபதேசத்தை, ஒரு வியாக்கியானத்தை தீமையா மாத்திரலாம். நல்ல உபதேசத்தை கள்ள உபதேசமா மாத்திரலாம். ஒரு தீர்க்க தரிசனத்தை தீமையா மாத்திரலாம். நல்ல தீர்க்க தரிசனத்தை கள்ள தீர்க்க தரிசனமா மாத்திரலாம். நமக்கு வெளி தோற்றத்துக்கு பார்த்தா சபையினுடைய ஆக்டிவிட்டிஸ் மாதிரி தான் தெரியும் அது. ஆனால் அதை உள்ளே நல்லா கவனிச்சு பார்த்தா அது ஆவியினாலே செய்யப்படாமல் மாம்சத்திலே தீமைக்கு ஏதுவாக செய்யப்படுகிறவைகள். அப்ப ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, இது எங்கள் மாம்சத்தை பிரியப்படுத்துகிறது, அவங்க பேசுறது எங்களுக்கு இனிமையா இருக்குது, அவர்கள் எங்கள் பாவத்தை குறித்து சுட்டி காட்டுவதே இல்லை, எங்களை வந்ததுல இருந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் கண்ணீரை துடைப்பார், கவலையை போக்குவார், எழும்பி நிற்க உதவி செய்வார், கடன் எல்லாம் அடைச்சிருவார். ஆனா நீங்க என்ன செய்தால் கர்த்தர் அதெல்லாம் செய்வார் என்று சொல்ல மாட்டாங்க. எப்படி நான் பாட்டுக்கு என்னுடைய பாவத்திலே இருந்து கொண்டு நான் எதை குறித்தும் கவலைப்படாம சபைக்கு மாத்திரம் வந்துட்டா கர்த்தர் எல்லாத்தையும் மாத்திடுவாரா? முதல்ல நாம மாறணும். ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க. நிறைய இப்போ வரக்கூடிய செய்தியாளர்களுடைய செய்திகளை கேட்க நேரிடும் போது அவர்களை ஒரு பொய்யான ஊக்கத்தை கொடுத்து, பொய்யான ஒரு நம்பிக்கை கொடுத்து, ஒரு மோட்டிவேஷனல் டாக்குன்னு சொல்றாங்க பாருங்க, நம்மை உற்சாகப்படுத்துற மாதிரி, தைரியப்படுத்துற மாதிரி, இந்த மாசத்துல உங்கள் கடன் எல்லாம் அடைத்து விடும், இந்த மாசத்துல நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள், இந்த மாசத்துல உங்களுக்கு நன்மை வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நன்மை வரும், அதுல தப்பு இல்லை, கடன்கள் எல்லாம் அடைபடும், வியாதி மாறும். ஆனா நீங்க எப்படி இருந்தால் அதை மாறும் அதை சொல்லணும்ல. அதை சொல்லாம வெறும் வாக்குத்தத்த வசனங்களை மாத்திரம் சொன்னா, வாக்குத்தத்தத்தை வாசிக்கிறனால சொல்லுவதாலோ ஒருவன் அதை சுதந்திரிப்பதில்லை. அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஏற்ற கிரியைகளை செய்தால்தான் அவன் அதை சுதந்திரிப்பான். ஜனங்களும் அதை குறித்து யோசிப்பதில்லை. போன மாசம் சொன்னாரே உன் கடன்லாம் கட்டிருன்னு சொன்னாரே, இங்க கடனை கட்டிட்டீங்களான்னு பாருங்க. நீ அநேகருக்கு இந்த மாசத்துல பாருங்க கடன் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க, கடன் கொடுக்க ஆரம்பிச்சிங்களான்னு பாருங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய காரியங்களை பொய்யானதா கலந்து அங்கே செய்ய நேரிடலாம். அதை நீங்க பார்த்தா அலர்ட் ஆயிரணும். ஒருவேளை கர்த்தருடைய தண்டனை வந்தால் இப்படிப்பட்ட நன்மையை வெறுத்து தீமையை விரும்புகிற சபைகள், அல்லது நன்மையை தீமையாக மாற்றின ஊழியங்கள், அதன் மேலதான் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும். மாத்திரல்ல, அந்த சபைகளை சத்துரு பின்தொடருவான். வேதம் அப்படித்தான் சொல்லுது. உங்களுக்கு வேதத்துல உங்களை நடத்தல, கர்த்தருடைய சத்தியத்துல நடத்தல, வெறும் உங்களை என்கரேஜ்மெண்ட் மாத்திரம் பண்றாங்க, உங்களுக்கு அந்த நேரத்துல ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது, அவ்வளவுதான். ஆனால் அது உண்மை இல்லை. அப்ப நன்மையை வெறுத்து ஜனங்களுமே இப்படிப்பட்ட போதகங்களைத்தான் விரும்புகிறார்கள். ஏன்னா இவங்க நம்ம வாழ்க்கையில குறுக்கிடுறது இல்லை, இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்றது இல்லை, நமக்கு வெறும் உற்சாகத்தை தருகிறார்கள். அப்ப இதுதான் நல்ல சபைன்னு நினைச்சு நம்ம பின்தொடர்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட சபைகளை, சபையின் ஜனங்களை சத்துரு பின்தொடருவான். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும் போது இவைகள் மேல வரும். நீங்கள் நன்மையானது எல்லாவற்றையும் தீமையா மாத்திட்டீங்க. ஆராதனைய தீமையா மாத்தியாச்சு, காணிக்கையை தீமையா மாற்றியாச்சு, உபதேசத்தை தீமைய, சத்தியத்தை தீமையா மாற்றியாச்சு, என்னென்ன இருக்குதோ ஊழியத்தை தீமையா மாற்றியாச்சு, தீர்க்க தரிசனத்தை தீமையா மாற்றியாச்சு. இந்த தீமை நன்மைகளை வெறுத்து இவர்கள் இந்த தீமை கொடுக்கிற சந்தோஷத்துல குளிர்காய மனதாயிருக்கிற சபை இருக்கு பாருங்க, அதை சத்துரு தொடருவான். ஒவ்வொருவருடைய குடும்பத்திலையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சத்துருனுடைய நிழல், தாக்கம் இருக்கும். இது நான் சொல்லல, வேதம் சொல்லுது. அப்படிப்பட்டவங்கள சாத்தான் பின்னாலேயே நாய் விரட்டுற மாதிரி விரட்டுவான். அப்ப வேதம் சொல்லு. அடுத்து கர்த்தருடைய தண்டனை வரும் பொழுது முதல் குறி இப்படிப்பட்ட வீடுகள், இப்படிப்பட்ட சபைகள் மேலதான் முதல்ல வரும்.
அடுத்து பாருங்க, ஒரு சபை தங்களுக்கு தாங்களே ஸ்தானங்களை ஏற்படுத்திக் கொள்வது. ஒரு சபைக்கு யார் தலையா இருக்கணும்னா, வேதம் சொல்லுது கிறிஸ்துவே சபைக்கு தலை. நீங்க சார்ந்திருக்கிற சபையில யாரு தலையா இருக்கிறான்னு நீங்க பார்க்கணும். சபை நடத்துகிற சபை தலைவர்னு ஒருத்தர் இருப்பார். ஆனால் அவர் நித்திய தலைவர் அல்ல. இவர் யாருன்னா, கர்த்தராலே நியமிக்கப்பட்டு அவருடைய கட்டளைகளை கர்த்தர் சொல்லும்போது அதை ஜனங்களுக்கு சொல்றவர். ஆனா உண்மையான தலைவர் யாருன்னு கேட்டா, கிறிஸ்துவே சபைகளுக்கு தலை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்ப இங்கே நம்மை நடத்தி செல்லுகிற சபை தலைவர் கிறிஸ்துவாகிய தலைவரிடத்திலே அவருடைய கட்டுப்பாட்டில் இயங்கணும். அவர் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கொடுத்து அந்த சட்டத்தை உங்களிடத்திலே ஜனங்களுக்கு சொல்லியிருப்பார். அதை நீங்க சொல்றதுனால நீங்க தலையாயிர மாட்டீங்க. அவர்களை நடத்துகிறவர்கள், அவர்களை கண்காணிக்கிறவர்கள், பாதுகாக்கிறவர்கள். கட்டளை முழுசு எங்கிருந்து வரணும்? கர்த்தரிடத்திலிருந்து வரணும். அப்ப கர்த்தர் தன்னுடைய மந்தையை மேய்ப்பதற்கு அவரே ஒருவரை நடத்திப்புக்காரராக ஏற்படுத்தி வைப்பார். அவர் யாரா இருப்பார்னா, கர்த்தரோட நெருங்கின தொடர்புள்ளவரும் கர்த்தர் பேசுவதை கேட்டு அதை ஜனங்களுக்கு சொல்றவருமா இருக்கணும். கர்த்தரை முழுசா விட்டுட்டு சபையிலே நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி நீண்ட பட்டைகளை அணிந்து கொண்டு தங்களுடைய வஸ்திர தொங்கல்களை இன்னும் விரிவாக்கி கொண்டு தங்களை தாங்களே தலைமையா வச்சுட்டு கர்த்தரை தள்ளிடுறான் பாருங்க. கர்த்தரோட தொடர்போ சம்பந்தமோ கர்த்தரிடத்தில் எந்த உறவோ ஐக்கியமோ இல்லாத ஒரு தலைமை ஒரு சபையில இருந்தா அது ஆபத்தான சபை. சபைக்கு தலையாக கர்த்தர் இருக்கணும். கர்த்தர் சொல்றதை கேட்டு சொல்றவங்க தான் அந்த சபையிலே மூப்பர்களாக, கண்காணிகளாக, பாஸ்டர்களாக, நடத்துகிறவர்களாக இருக்க முடியும். இவருக்கும் கர்த்தருக்கும் தொடர்பே இருக்காது. இவர் ஜெபமே பண்ண மாட்டாரு. கர்த்தரோட கூட நெருங்கின எந்த ஐக்கியம் இருக்காது. ஆனா சபையிலே உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க விரும்புவார். இவர் தன் விருப்பப்படிதான் சபையை நடத்த முடியுமே ஒழிய கர்த்தர் சொல்ற மாதிரி நடத்த முடியாது. இப்படிப்பட்ட சபைகள் மேலே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்தா முதல்ல இதன் மேல வரும். ஏன் ஆண்டவரே எங்க சபை இல்லைன்னு சொன்னா, அது உங்க சபை தான், என் சபை அல்ல, என்னுடைய வீடு அல்ல. அதுல நீங்களா ஸ்தானங்களை நியமித்துக் கொண்டீர்கள். நீங்களாக நான் தலைவர், நீ தொண்டர் என்று நீங்களா நியமிச்சுக்கிட்டீங்க. உங்களுடைய மன விருப்பத்தை அதில் நிறைவேற்றினீங்க. உங்களுக்கு இச்சையான காரியங்களை அதில் செஞ்சீங்க. எல்லாரும் உங்களை உயர்த்தணும், புகழணும்னு நீங்க நினைச்சீங்க. என்னை மறந்துட்டீங்க. அது கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பு. நியாய தீர்ப்பு தண்டனை வருவதற்கு அது வாசல்களை திறக்கிற காரியமா இருக்குது. அப்போ ஒரு சபையில நம்ம என்ன பார்க்கணும்? சபையை நடத்தும்படிக்கு கர்த்தரிடத்திலே அழைப்பு பெற்றவங்க இருக்காங்க பாருங்க. அந்த அழைப்பு பெற்றவங்களுக்கும் கர்த்தருக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். இவங்க கர்த்தரிடத்துல ஜெபம் பண்றாங்களா? இவங்க கேட்டா கர்த்தர் அவங்களுக்கு பதில் சொல்றாரா? கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை இவர்களால பெற முடிகிறதா? இவர்கள் ஆவியில நிறைஞ்சிருக்கிறாங்களா? தேவனாலே நடத்தப்படுகிறார்களா? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கவனிச்சு பார்க்கணும். அப்படிப்பட்டவர்கள் மூலம்தான் கர்த்தர் உங்கள் சபையை நடத்த முடியும். கர்த்தர் உங்கள் சபைக்கு தலைவராக இருக்க முடியும். அதே ஓசியாவின் புஸ்தகம் தான் 8வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுது. அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், ஆனாலும் என்னாலே அல்ல. அவங்க மேல இந்த தண்டனை வர காரணம், தலைவர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், அது என்னாலே அல்ல. அதிபதிகளை வைத்துக் கொண்டார்கள், ஆனாலும் அதை நான் அறியேன். அவனா சொன்னான், நீ பொருளாதாரத்துறைக்கு, நீ விவசாயத்துறைக்கு அவனா வச்சுக்கிட்டான். சபையில அதே மாதிரி தான், நீங்க இந்த பொறுப்பு, நீங்க இந்த பொறுப்பை பார்த்துக்கங்க அப்படின்னு அவர்களாய் வைத்தார்கள். நான் அதை அறியேன் என்றார். நான் அதை அறியேன். அப்ப கர்த்தர் சொல்ற, ராஜாக்களை ஏற்படுத்தினாங்க, ஆனால் அது என்னால் நடந்ததல்ல. அவங்களா கூடி ஒருத்தரை தேர்வு செய்து கொண்டார்கள். இன்னைக்கு சபையில் அதை அப்படியே சபைக்கு மாத்தி பாருங்க. இன்னைக்கு அப்படிதான் வருது. உங்க சபையில ஒருவரை நடத்துகிறவராக, தலைவராக ஏற்படுத்தினது யாருன்னு பாருங்க. பல சபைகள்ல, சில சபைகள்ல ஜனங்கள் ஒன்னா கூடி ஓட்டு போட்டு இவங்க தீர்மானம் பண்ணி இவர் நல்லவரு அப்படின்னு ஏற்படுத்தி வச்சவங்க தான்
சபை தலைவராக இருப்பாங்க. உண்மையை சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ அந்த சபை தலைவரை அல்லது அந்த உங்களை ஆளுமை செய்கிறவர்களை யார் ஏற்படுத்தினான்னு பாருங்களேன். முதல் நூற்றாண்டு சபையிலே ஜனங்கள் ஒரு ஊழிய பொறுப்புக்கு ஒருவரை ஏற்படுத்தி வைக்கும்போது அவங்க பேரெல்லாம் யார் யாரெல்லாம் அதை நடத்துவதற்கு நல்ல சாட்சி பெற்றவர்கள் என்று பார்த்து ஒரு திருவுளச்சீட்டு போட்டு கர்த்தருடைய நடத்திப்புக்காக காத்திருந்தாங்க. அந்த நாட்களிலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைத்து கர்த்தருடைய சித்தத்தை அறிவாங்க. கர்த்தர் அதன் வழியாக தன் வார்த்தைகளை தன் திட்டங்களை பேசுவார். புதிய ஏற்பாட்டு காலம் வரும்பொழுது துவக்கத்தில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா சீட் எழுதி போட்டு திருவுளச்சீட்டை ஜெபம் பண்ணி யாரை கர்த்தர் காண்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தாங்க. அவருடைய கான்செப்ட் மொத்தம் என்னன்னா, கர்த்தர் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவர்கள்தான் அதன் மேல் அதிகாரியா இருக்கணும். சீட்டு போட்டாலும் சரி, ஊரீம் தும்மீம்னாலும் சரி, கர்த்தர் யாரை தேர்வு செய்கிறாரோ அவர்கள்தான் அதன் மேலே இருக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு கர்த்தரை மறந்துட்டு சபையார் யாரை தேர்வு செய்கிறார்களோ, அப்போ அந்த காலத்திலேயே 3000 பேருக்கு மேல அந்த சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டவங்க இருந்தாங்க. ஆனா ஊழியத்துக்கு யூதாஸ் இருந்த இடத்துல இப்ப யாரை நம்ம ஏற்படுத்தணும் என்ற ஒரு கேள்வி வந்தபோது அவர்கள் கர்த்தருடைய சித்தத்தை தான் நாடினாங்க. 3000 பேர் இருக்கீங்கப்பா, யூதாஸுக்கு பதில நாங்க இந்த 2-3 கேண்டிடேட்டை நிறுத்தி இருக்கோம், இவர்களுக்கு யார் எத்தனை பேர் ஓட்டு போடுறீங்க, கை தூக்குங்க, அல்லது அந்த ஓட்டுச்சீட்டை கொண்டாந்து போடுங்க அப்படின்னு யாரும் சொல்லலை. எந்த ஊழியத்துக்கு யாரை அனுப்ப வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தறிந்து கர்த்தர் சொன்னார், என் ஊழியத்தை நிமித்தம் பவுலையும் பர்னபாவையும் வெவ்வேறு திசையில பிரிச்சிருங்க, அவன் ஒரு பக்கம் போனா இவன் ஒரு பக்கம் போகட்டும். எல்லாமே கர்த்தர் தான் பேசினார். இப்போ மனிதர்கள் பேசுறாங்க. அந்த எலெக்ஷன் வைக்கிறதுக்கு முன்னால கேன்வாஸ் நடக்குது, பணம் கொடுப்பது நடக்குது. இந்த மனிதர்கள் சேர்ந்து ஓட்டு போட்டுட்டா அவர் நல்லவராகவும் தலைவராகவும் மாறிடுறாரு. அது அரசியலுக்கு சரியா இருக்கலாம், சபைக்கு எப்படி சாத்தியமாகும்? சபைக்கு கர்த்தர் தானே தலைவர். அப்ப இப்படிப்பட்ட சபைகள் மனிதரால் ஸ்தானங்கள் ஏற்படுத்தப்பட்டு அல்லது காசுனால பணத்தினால ஏற்படுத்தப்பட்டு தன்னைத்தானே அதிகாரத்தில் உயர்த்தி கொண்டு சபைக்கு தலைவராக இருக்கிறவங்க இருக்கிற சபைன்னு நீங்க தெரிஞ்சா அது ஆபத்து. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அவர்கள் ராஜாவை ஏற்படுத்தினார்கள், ஆனாலும் அது என்னாலே அல்ல, நான் ஏற்படுத்தல. அவர்கள் சபையிலே ஸ்தானங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், அது என்னால் அல்ல, ஜனங்கள் கூடிக்கொண்டு அவங்க ஓட்டு போட்டு ஏற்படுத்தினாங்க. அவர்கள் தங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தி கொண்டார்கள், ஆனாலும் அதை நான் அறியேன். அங்க நம்ம சபையை வழிநடத்திட்டு போறவரை கர்த்தருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு தெரியாத ஊழியங்களை பற்றி வேதம் சொல்லுதே. மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல உங்களை நான் அறியேன்னு சொன்னாரே. கர்த்தரால் அறியப்படாத ஊழியர் ஒருவேளை உங்களுடைய தலைவரா இருக்கிறாரான்னு பாருங்க. நீங்க கர்த்தரால் அறியப்படாத ஒரு ஊழியக்காரன் உங்கள் சபையை நடத்துறாரான்னு பாருங்க. அந்த வீடு ஆபத்தானது, கிராக் விழுந்திருக்கு. அது எந்த நேரம் கர்த்தருடைய தண்டனை வரும்போது முதல்ல அந்த இடத்தை அது பாதிக்கும். நான் பயமுறுத்துற சொல்லல, சத்தியம் அது, வேதம் அப்படிதான் சொல்லுது. அப்ப அந்த ஒரு ஆபத்து வரக்கூடிய ஒரு கிராக் விழுந்திருக்கக்கூடிய சபைகள் என்ன அப்படின்னா, ஒன்று நன்மையை வெறுத்த சபைகள், கர்த்தருடைய காரியங்களை தீமையாய் மாற்றின சபைகள். இரண்டாவது கர்த்தரால் ஏற்படுத்தப்படாத லீடர்ஸ், தலைவர்கள், ஊழியர்கள் நடத்துகிற சபைகள். அப்ப விசுவாசி நீங்க தப்பிக்கணும்னா முதல்ல என்ன பார்க்கணும்னா, எங்களை நடத்துற ஊழியக்காரரு, எங்க சபையில் இருக்கிறவரு, அவர் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவரா? இரண்டாவது கர்த்தருக்கு இவரை தெரியுமா? சில சொல்லுவாங்க இவருக்கு கர்த்தரை நல்லா தெரியும். அது இல்லைங்க, கர்த்தருக்கு இவரை தெரியுமா? எனக்கு பிரதமரை தெரியும், உங்களுக்கு பிரதமரை தெரியும், அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் கூட எனக்கு தெரியும். பேப்பர்ல பார்க்கிறேன், நியூஸ் பேப்பர் பார்க்கிறேன், எனக்கு தெரியும். ஆனால் அவருக்கு உங்களுக்கு தெரியுமா? என்னை பார்த்து அவர் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு பிரதர் வாங்கன்னு சொல்லுவாரா? அப்ப கர்த்தரை எல்லாருக்கும் தெரியும், அது அல்ல தகுதி. கர்த்தருக்கு இவரை தெரியுமா? இவர் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறாரா? அதான முக்கியமா நம்ம பார்க்கணும். மத்தேயு 7 தானே சொல்லுது, நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம், பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே ஊழியம் செய்தோம்.
கர்த்தர் சொல்றார், உங்களை நான் ஒரு காலம் அறியவில்லை. ஒருவேளை கர்த்தர் ஒரு காலம் அறியாத ஒருவர் நம்மை நடத்துகிற சபை தலைவராக இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம தலைவரையே தெரியாதுன்னா உங்களை எப்படி தெரியும் அவருக்கு? அப்ப இந்த சபைகள் ஒரு கிராக் விழுந்த இடியக்கூடிய நிலைமையில் இருக்கிற ஆபத்தான இடங்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தண்டனை வந்துச்சுன்னா முதல்ல இங்கே தான் வரும். முதல்ல இதனுடைய அலங்கங்கள் தான் இடிபட்டு விழும். அப்ப தங்களை தாங்களே உயர்த்தி கொள்ளுகிறவர்கள் பாருங்க, நிறைய பேர் தங்களை தாங்களே ஊழியர் என்று அறிவித்துக் கொள்வார்கள். ஒரு 4 வார்த்தை தொடர்ச்சியா பேச தெரியுதா, ஒரு நல்ல சத்தத்தை உயர்த்துக்காகவும் பேச தெரியுதா, உடனே தங்களை ஒரு ஊழியக்காரர்கள் என்று வைத்துக் கொள்ளுகிற, தங்களை தாங்களே ஊழியர்கள் என்று அறிவித்துக் கொள்ளுகிறவர்கள் அவங்களா பட்டத்தை போட்டுக்குருவாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன்னுடைய பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாதிருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து பொய்யர் என்று கண்டறிந்ததையும். அப்ப இன்னைக்கு நேத்து இல்ல, அப்பவே இருந்திருக்கிறாங்க. அவன் அப்போஸ்தலனே இல்லை, அவன் அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவன் இல்லை. ஆனால் தங்களை தாங்களே அப்போஸ்தலர் என்று அழைத்து கொண்டவர்கள். தன்னைத்தானே அவனுக்கு அந்த அழைப்பு இருந்து சொல்லிட்டா கூட பரவாயில்ல. ஒரு அப்போஸ்தலர் கர்த்தரனை அனுப்பினார், அப்போஸ்தலர் அவரே நேரா பேச அனுப்பினார் என்று ஒரு அப்போஸ்தலர் சொல்லிட்டார்னா, ஒரு யாக்கோபோ, ஒரு யோவானோ, ஒரு பேதுருவோ, அவங்கெல்லாம் கர்த்தரிடத்தில் நேரடி சாட்சி பெற்று கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவன். ஸ்தானத்துக்கு ஏற்படுத்தினவன் தன்னை அந்த ஸ்தானத்தின் பேரை சொல்வதில் தப்பு இல்லை. ஒரு மருத்துவர் நல்ல முறையா படிச்சு பட்டம் வாங்கினவர் தன்னை டாக்டர்னு சொல்லிட்டா பரவாயில்ல. இவர் ஆசைப்பட்டு பக்க வழியில வந்த ஒரு ஆளு 4 மருந்து பேர் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. 4 மருந்து மாத்திரை. இப்ப இந்த புள்ள காலத்துல எல்லாம் நிறைய பேருக்கு நிறைய மருந்து பேர் தெரியும். மெடிக்கல் மார்ட்ல போனா இவங்களே சொல்லிடுவாங்க. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கு முன்னால இவங்களே இந்த மருந்து எழுதுங்க டாக்டர்னு சொல்லுவாங்க. இதற்காக இவர்கள் தங்களை டாக்டர் என்று அழைத்து விட முடியாது. அப்போ ஒரு 4 மருந்து பேர் தெரியும், 4 மாத்திரை பேர் தெரியும், இது வரும் அப்படின்னு சொன்ன உடனே தங்களை மருத்துவர்கள் என்று சொல்லி அழைத்து கொண்டு வெளியே போர்டு போட்டு வச்சு பிராக்டிஸ் பண்றவங்கள என்ன செய்வாங்க சொல்லுங்க? அரசாங்கம் கைது பண்ணிரும். அவன் ஒரு டூப்ளிகேட் டாக்டர், ஒரு போலி டாக்டர். அதே மாதிரி சிலர் வெறும் 4 வசனம் தெரியும், 2 பிரசங்கம் தெரியும், தன்னை அழைத்தவரை தெரியாது, தன் அழைப்பு தெரியாது, கர்த்தரை தெரியாது, அவரோட ஒரு சம்பந்தமோ தொடர்போ இருக்காது. ஒரு அங்கி வாங்கி தச்சு போட்டுருவாரு, ஒரு கயரை வாங்கி கட்டிடுவாரு. ஒரு 4 சபை இருக்குது, எனக்கு 4 வசனம் தெரியும், பேச தெரியும், நான் ஒரு அப்போஸ்தலன், நான் ஒரு பிஷப்பு, நான் ஒரு சபைகளுக்கு பல சபைகளுக்கு நான் ஒரு பெரிய முக்கியமான ஆள், தலைவர், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டதா அல்லது உங்களை நீங்களே ஏற்படுத்திட்டீங்களா? இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க பிரியமானவர்களே. அவர்கள் முதல் நூற்றாண்டுல வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுற காலத்திலேயே இப்படி ஒரு குரூப் இருந்திருக்கிறாங்க. அவர்கள் கர்த்தரால் அழைக்கப்படாமல் தங்களை அப்போஸ்தலர்களாக மாற்றிக்கொண்டவர்கள், தாங்களா ஒரு ஊழியத்துக்கு முன்னால பட்டம் போட்டுக் கொள்வதிலே ஆசை இருக்கிறவர்கள், அதை வைத்துக்கொண்டு தங்களை ஒரு அடையாளமாக அப்போஸ்தலர் மாதிரி, ஒரு பிஷப் மாதிரி, ஒரு கண்காணி மாதிரி தன்னை காண்பித்துக் கொண்டு ஜனங்கள் நடுவிலே உயர்ந்திருக்க விரும்புகிறவர்கள். இவங்க நடத்துகிற, இவர்கள் ஏற்படுத்தியிருக்கிற சபை ஆபத்தானது. இதை கர்த்தர் சொல்றார். அடுத்து பாருங்க, தங்களுக்கு தாங்களே ஐஸ்வர்யத்தை சேர்த்து கொள்ளுகிறவர்கள். இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு சபை பேரை வச்சுக்கிட்டு, ஊழியத்தின் பேரை வச்சுக்கிட்டு, அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஐஸ்வர்யத்தை சேர்த்து கொள்ளுகிறவர்கள். அத விக்கிரகங்கள் என்று வேதம் சொல்லுகிறார். பொருளாசை என்பது விக்கிரகம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை விக்கிரக ஆராதனையான பொருளாசை என்று கர்த்தருடைய வேதம் சொல்றத பார்க்கிறோம். அப்ப இந்த விக்கிரக ஆராதனையான பொருளாசை, இந்த பொருளாசையில நீங்க நல்லா கவனிக்கணும். தங்களுக்கு தாங்களே தங்களை உயர்த்தி கொள்ளுகிற பொருள் ஆசை பிரியர்கள் இருப்பாங்க. ஒரு ஊழியத்துல, ஒரு சபையில ஐஸ்வர்யம் இருக்கிறது, பணம் இருக்கிறது என்பது தப்பு இல்லை. ஒரு ஊழியத்துல அந்த ஊழியத்தை செய்வதற்காக பல கோடிகள் அதுல உள்ள இருக்குது.
நிறைய வந்து நிலம் இருக்குது, நேச்சு இருக்குது. அது தப்பு இல்லை, அது ஊழியத்தின் வளர்ச்சிக்காக கொடுக்கப்படுவது. ஆனால் அந்த ஊழியத்தை வைத்துக்கொண்டு அந்த ஊழியத்தை நடத்துகிறவர் அல்லது போதகராய் ஏற்படுத்துகிறவர் அந்த பணத்தை தன்னுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்தி, அதுலேயும் கூட நீங்கள் ரொம்ப கவனமாக ஒரு காரியத்தை பார்க்கணும். ஊழியம் செய்கிறவன் அதில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பிழைப்புக்கு ஊழியத்தினால தான் பிழைப்பு உண்டாகும். அப்போ அதிலிருந்து தான் இவங்க ஒரு அமௌண்ட் தங்களுக்குன்னு எடுத்துக்கிடுவாங்க. அதுவும் தப்பு இல்லை. நான் சொல்றது என்னன்னா, தங்கள் ஆடம்பரத்துக்கு போனால் ஒரு ஆடி காரில் தான் போவார். வீட்டில் 3 பேர் இருந்தால் 4 ஆடி கார் நிற்கும். வீடு பெரிய பெரிய வீடு கட்டியிருப்பாங்க, மாளிகைகள் பங்களா கட்டியிருப்பாங்க. இவருக்கு ஏதாவது பூர்வீக சொத்து இருந்துச்சுன்னா கேளுங்க, சாட்சி சொல்லும்போது உருகி உருகி சொல்லுவாங்க. ஒரு டீ குடிக்க வழி இல்லாமல் இருந்தோம், நாங்கள் 7 பேர் எங்கள் வீட்டில் குடும்பத்தில் கஷ்டத்தில் இருந்தோம், கர்த்தர் இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது பூர்வ சொத்தில் வந்தது இல்லை. அவருடைய தகப்பனாரோ தாயாரோ அல்லது யாரோ இவருக்கு எழுதி வச்சதும் இல்லை. இவர் உழைச்சி வேலை செஞ்சாருன்னா அதுவும் இல்லை. ஊழியத்தின் பேரை வைத்து கொண்டால் நீங்கள் பயன்படுத்தி கொள்வதற்குன்னு ஒரு பங்கு இருக்குது. அது ஊழியம் செய்கிறவனுக்கு ஊழியத்தில் தான் பிழைப்பு உண்டாகணும். அப்போ நான் சொல்வது, அந்த பிழைப்பு என்பது வேற, ஆடம்பரம் என்பது வேற. அப்போ பிழைப்புக்காக அவங்க ஒரு சாப்பாட்டு செலவு, அவருடைய அடிப்படை தேவைகள் அதெல்லாம் சரி, அவருக்கு போகிறதுக்கு ஒரு வாகனம் வேணும், போதும். ஆனால் ஆடம்பரம் என்று எதில் வருதுன்னா, அது வாங்கும் போதே 2 கோடி மதிப்புள்ள கார் தான் வாங்குவேன்னு சொல்றாரு பாருங்க, அங்கே தான் பிரச்சனை. அப்போ ஊழியக்காரர் கார்லே போகக்கூடாதுன்னு இல்லை, அதை ஆடம்பரத்துக்கு பயன்படுத்துகிறாங்கல்ல. அப்போ ஊழியத்திலே பிழைப்பு உண்டாவது வேற. சில ஊழியங்களை பார்க்குறோம், அதில் நிறைய கட்டடங்கள், பில்டிங்ஸு, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அது எல்லாம் அந்த ஊழியத்தின் பேரில் இருக்கும். அது தப்பு இல்லை. அதை முழுவதும் தங்களுடைய சுய லாபத்திற்காக, தங்களுடைய சொந்த ஆடம்பரத்துக்காக பயன்படுத்துகிறாங்கல்ல, அதைத்தான் அவர்கள் பொருளாசை என்று சொல்கிறாங்க. நான் சில ஊழியங்களை பார்த்துருக்கிறேன், அதில் நிறையா ஐஸ்வர்யம் இருக்கும், நிறைய நிலம், கட்டிடங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் ஊழியத்தை நடத்துகிறவர்கள் தங்களுக்கு ஒரு சுய கட்டுப்பாட்டை போட்டுக்கொண்டு, எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு சம்பளம், ஒரு சேலரி, நான் பயன்படுத்தி கொள்வதற்கு, ஒருவேளை வெளியே போவதற்கு வர்றதுக்கு ஒரு காரு, அவ்வளோதான். இதை தவிர அது என்னுடைய நெசசிட்டி, என்னுடைய தேவைக்கு, நான் பிழைப்பதற்கு, நம்ம வெளியே போய் வேலை செய்ய முடியாது, பிழைப்பதற்கு ஊழியத்திலிருந்து உண்டாகிற ஒரு பிழைப்பு, அந்த ஊழியத்திலிருந்து உண்டாகிறத ஆடம்பரமாக மாற்றும் போது அப்போ தான் அது பொருளாசையாக மாறிவிடுகிறது. அடுத்த காரியம் பாருங்களேன், உங்களுடைய சபை, நீங்கள் போகிற தேவனுடைய வீடு, அதில் இருக்கிற இந்த புல்பிட் இருக்கு பாருங்க, பிரசங்க பீடங்கள், அது பாவத்துக்கு எதுவான பலிபீடமாக இருக்குதான்னு பார்க்கணும். ஒரு சர்ச்சுக்குள்ளே போனால் அந்த பலிபீடத்தை முதல்ல நீங்கள் கவனிக்கணும். பலிபீடம்னா அங்கே உள்ள என்னென்ன வச்சுருக்கிறாங்க, சிலுவை வச்சுருக்கிறாங்களா, டேபிள், அது இல்லை. அதில் பலிபீடத்தில் செய்யப்படுகிற கிரியைகளை பார்க்கணும், அதுதான் முக்கியம். பாவம் செய்வதற்கு ஏதுவான பலிபீடங்கள் இருந்தது, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பலிபீடங்களும் இருந்ததுன்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அங்கே புலம்பலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6-7 நீங்க படிச்சு பாருங்க. தோட்டத்தில் வேலியை போல இருந்த தம்முடைய வேலியை பலவந்தமாய் பிடுங்கி போட்டார். சபை கூடுகிற தம்முடைய ஸ்தலங்களை அழித்தார். கர்த்தர் சீயோனிலே பண்டிகைகளையும் ஓய்வு நாளையும் மறக்க பண்ணி தமது உக்கிரமான கோபத்தில் ராஜாவையும் ஆசாரியனையும் புறக்கணித்து விட்டார். இது கர்த்தருடைய வீட்டின் மேல் வருகிற அல்லது கர்த்தருடைய ஜனங்கள் மேல் வருகிற தண்டனை. அந்த தண்டனையில் அவர் என்ன செய்றார் பாருங்க, தோட்டத்தின் வேலியை போல இருந்த தம்முடைய கிருபையை அல்லது வேலியை பலவந்தமாய் பிடுங்கி போடுறார். முதல் காரியம். 2வது, சபை கூடுகிற தம்முடைய ஸ்தலங்கள், எந்தெந்த இடம் இருக்கோ அந்த இடத்தை அழிச்சு போடுறார். 3வது, கர்த்தர் சீயோனிலே பண்டிகைகளையும் ஓய்வு நாளையும் மறக்க பண்ணி தம்முடைய கோபத்தினால் ராஜாவையும் ஆசாரியனையும் தான் ஏற்படுத்தி வைத்த ஊழியர்களையும் புறக்கணித்து விட்டார். ஏன்? அடுத்த வசனம் சொல்லுது, ஆண்டவர் தமது பலிபீடத்தை ஒழித்து விட்டார், தமது பரிசுத்த ஸ்தலத்தை வெறுத்து விட்டார், அதனுடைய அரண்மனைகளின் மதில்களை சத்ருவின் கையிலே ஒப்பு கொடுத்தார்,
பண்டிகை நாளில் ஆரவாரம் பண்ணுகிறது போல கர்த்தருடைய ஆலயத்திலே ஆரவாரம் பண்ணினார்களே. பண்டிகையில் ஆரவாரம் பண்ணலாம், வெளியே இருந்து கத்துறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றார் பாருங்க, இதை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கிறணும். பண்டிகை நாட்கள் இஸ்ரேல் தேசத்துல எருசலேம்ல பண்டிகை என்பது இந்தியா மாதிரியே சத்தம் நிறைந்தது. இந்தியாவில் நம்ம மனுஷர் போற சத்தம் பத்தாதுன்னு வான வேடிக்கையில போட்டு வெடிய போட்டு டம் டம்னு கத்துவான் சத்தம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, வெளியே பண்டிகையில சத்தம் போடுறானே, கூக்குரலிடுறானே, அந்த ஆரவாரத்தை கர்த்தரின் ஆலயத்தில் பண்ணினார்களே. இன்னைக்கு நம்ம ஆராதனைகள் முழுசும் அப்படித்தான். குதிப்பது, கும்மாளம் போடுவது, ஊளையிடுவது, விசில் அடிப்பது, அதெல்லாம் உள்ள வருவது கர்த்தருக்கு அருவருப்பு. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32 33 வசனம், அதுல அவர் சொல்றத பாருங்க. இது ஏன் இந்த தண்டனையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார்? எனக்கு கோபம் உண்டாகும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் அவர்கள் ராஜாக்களும் அவர்கள் பிரபுக்களும் அவர்கள் ஆசாரியர்களும் அவர்கள் தீர்க்கதரிசிகளும் யூதாவின் மனுஷரும் எருசலேமில் குடிகளும் செய்த எல்லா பொல்லாப்பு நிமித்தம் இப்படி நடக்கும். முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள். நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தோம், அவர்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ளாதிருந்தார்கள். அவர்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தை தீட்டுப்படுத்தும்படி தங்கள் அருவருப்புகளை அதிலே வைத்தார்கள். இந்த பலிபீடங்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவான பலிபீடங்கள். பாருங்க, இதெல்லாம் இப்ப நடக்குதில்ல நிறைய இடங்கள்ல. பண்டிகைகளில் கொண்டாட்டங்கள்ல அவங்க விசேடிக்கிற கர்த்தரை பத்தி கூட கர்த்தர் சொல்ல, அதை கர்த்தருடைய ஆலயத்திலே பண்ணினார்களே, அதை பண்ண வைக்கிறாங்க. இப்போ இந்த தீட்டுகள் எல்லாம் உள்ளே வரும் பொழுது அந்த பலிபீடம் அது தீட்டுப்பட்டு போய்விடுகிறது. பாவம் செய்வதற்கு ஏதுவான பலிபீடங்களை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். அடுத்த காரியம் பாருங்க, வேதத்தை அந்நிய காரியமாய் நினைக்கிற சபைகள். நீங்க ஒரு சபைக்கு தொடர்ச்சியா போகும்போது நான் அடிக்கடி சொல்லி கொடுக்கிற காரியம் ஒண்ணு. நான் என் வாழ்க்கையில் அப்படித்தான் துவக்க நாட்கள்ல அப்படி செஞ்சிருக்கிறேன். ஒரு சபைக்கு நாங்க போகும்போது, இந்த வாரம் ஒரு ஆராதனையில் கலந்துட்டு வந்தா வீட்டுக்கு வந்த உடனே ஒரு கணக்கு பாருங்க, இன்னைக்கு நான் கர்த்தரை பற்றி என்ன அறிந்து கொண்டேன், புதுசா எனக்கு என்ன சொன்னாங்க, கர்த்தரை குறித்து அறிகிற அறிவிலே இன்னைக்கு எனக்கு என்ன கிடைச்சிச்சு அதை பாருங்க. இல்லை நல்ல பாட்டு நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஆராதனையில உங்களுக்கு கிடைத்த ஒரு ஆவிக்குரிய நன்மை, கர்த்தரை பற்றி நீங்கள் என்ன அறிந்து கொண்டீர்கள்? நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல போன சபையில், நாம் தெரிந்து கொண்ட சில சபையில பிரசங்கத்துக்கு வசனத்துக்கு 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவாங்க. சபை ஆராதனை என்பது 9 மணிக்கு ஆரம்பிச்சா மத்தியானம் 1 மணிக்கு தான் முடியும். முடிஞ்சோடனே சபையிலே சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஆனால் அதுல பிரசங்கத்துக்கு மாத்திரம் 3 மணி நேரம். எப்படி 3 மணி நேரம் இங்க உட்கார்ந்துருப்பீங்க அப்படின்னு கேட்டா, நான் உட்கார்ந்துருக்கிறேன் வாலிப வயசுல, எனக்கு வசனமே தெரியாம ரட்சிக்கப்பட்ட நேரத்துல அந்த அளவுக்கு கர்த்தருடைய வசனத்தை ஆழமா பகுத்து பிரிச்சு அர்த்தம் சொல்லி அதை பைபிள் எடுத்து வச்சு பார்த்தா இப்படியெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குதா என்று நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு நேரம் போவதே தெரியாது. அவங்க பேசுற வார்த்தை இந்த வசனத்துக்கு பல கோணங்களை காட்டுவாங்க. அதை பகுத்து போதித்து பிரித்து இதைத்தான் சொல்லுகிற இந்த வசனம் இங்க இருக்குன்னு சொன்னா கொஞ்ச நேரத்துல நாமளே அதுக்குள்ள இன்வால்வ் ஆயிடுவோம். அந்த வசனத்தை எடுத்து பார்க்கறதும் வார்த்தை எடுத்து பார்க்கறதும் அதை ஒன்று கூட்டுவதும் நேரத்தை பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் முடிஞ்சிருக்கும். நான் அப்படிப்பட்ட சபைகளிலே வளர்க்கப்பட்டேன். அப்ப அந்த வசனத்தின் மேல நமக்கு ஒரு ஆர்வம் உண்டாகும். வீட்டுக்கு வந்த பிறகும் மறுபடியும் அந்த இருக்கிற குறிப்பெல்லாம் எடுத்து மறுபடியும் அந்த வசனங்களை படிச்சு பார்ப்பேன். இது என்ன சொல்லியிருக்கு, மேலதிகமா நமக்கு ஏதாவது தெரியுதா என்று ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையில இதை படிப்போம். அப்ப கர்த்தரை குறித்து அறிகிற அறிவிலே உங்களுக்கு அது என்ன சொல்லியிருக்கு இந்த வாரம்? ஒரு மாசம் முடிவில், ஒரு 4 வாரம் போயிட்டீங்களா, ஒரு மாசம் முடிவிலே உங்கள் சபையின் மூலம் கர்த்தரை குறித்தும் தேவ ராஜ்யத்தை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன அப்படிங்கிறத கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அது உண்மையிலே ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். பிரசங்க நேரம் எல்லாம் இப்பொழுது 45 நிமிஷம் 50 நிமிஷமா சுருங்கிருச்சு. அதுக்கு மேல ஜனங்களுக்கு பொறுமை இல்லை. சீக்கிரமா சொல்லுங்க பிரதர் போகணும். பேசுவதற்கும் அந்த உபதேசிக்கிறவர்களுக்கு
வேதத்தில் போதிய ஞானமும் இருப்பதில்லை. அவங்க பேசும்போதெல்லாம் எந்த ஊழியத்தையாவது தப்பாக சொல்லுவாங்க அல்லது தங்களை குறித்து உயர்வாக சொல்லுவாங்க. நம்ம ஊழியத்தில் பாருங்கள், நம்ம என்னென்ன செய்கிறோம்னா இதை செய்கிறோம், அதை செய்கிறோம், அங்கே போகிறோம், இங்கே வர்றோம், இதே பேசிகிட்டே இருப்பாங்க. மற்றவர்களைப் போல இல்லை. நீங்கள் என்னை பற்றி கேட்கறதுக்கு நீங்கள் ஆலயத்துக்கு வரல, உங்களை உண்டாக்கின தேவனை குறித்து தெரிந்து கொள்ள வர்றீங்க. வேதம் சொல்லுகிறது, ஒன்றான மெய்தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். என்னை குறித்து சாட்சியிடுகிறவைகள் இந்த வேத வசனங்கள் தானே என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போ வசனம் இல்லாத சபை, எதையாவது நேரத்தை கழிக்கிற சபை, எதையாவது ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி ஒரு பொய்யான சந்தோஷத்தை, பொய்யான நம்பிக்கை உருவாக்குற சபை, வேதத்தை பகுத்து போதிக்காத சபை, அது கிராக் விழுந்த ஒரு சபை ஆபத்தில் இருக்கிறது. ஓசியா 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்றார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாய் எண்ணிவிட்டார்கள். வேதத்தினுடைய மர்மங்களையும் ரகசியங்களையும், உங்கள் ஆத்துமாவை பிழைப்பூட்டக்கூடிய ஆரோக்கியமாக்கக்கூடிய சத்தியத்தையும் நான் உங்களுக்கு எழுதி கொடுத்தேன். ஆனால் இவர்கள் அதை அந்நிய காரியமா மாற்றி விட்டார்களே, அதை தூரத்தில் வச்சுட்டானே, அதை பார்க்கலையே, வேதத்தை மறந்து விட்டார்கள். உங்க சபை வேதத்தை மறந்த சபை அல்லது வேதத்தை மையப்படுத்தாத சபை என்று கண்டால் ஜாக்கிரதை. அந்த சபை ஆபத்துக்கு நேரா நிக்கிற சபை. தேவனுடைய கோபாக்கினை வரும்பொழுது முதல்ல பாதிக்கப்பட போறது இப்படிப்பட்ட சபைகள். வசனம் இல்லாத சபை, ஜனங்களை வசனத்தை விட்டு தூரமாக்குகிற சபைகள். வேதம் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 24, 25, 26 வசனங்கள்ல வேதத்தை மறக்கிறவர்களுக்கு என்ன வரும் சொல்றாங்க. இது நிமித்தம் அக்னி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பதை போலவும், செத்தையானது, செத்தைனா காஞ்சு போன இலை, சருகு, செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவதை போலவும், அவர்களுடைய வேர் வாடி அவர்களுடைய துளிர் தூசியை போல பறந்து போம். இப்படிப்பட்ட சபையில் இருக்கிற விசுவாசிகள் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா சருகு மாதிரி மாறிடுவான். காஞ்சு போய் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் அக்கினி இறங்கினா உடனே பட்சிக்கப்பட்டு சாம்பலாம் மாறிடுவாங்க. அவர்களுடைய வேர் வாடி போய் அவர்களுடைய துளிர் தூசியை போல பறந்து போகும். அவர்கள் சேனைகளுடைய கர்த்தரின் வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. எதனால் அப்படி வரும்னா, கர்த்தருடைய வேதத்தை அசட்டை பண்ணி அதை அந்நிய காரியமா நினைச்சாங்களே, அதனால இந்த தண்டனை அவர்கள் மேல வருகிறது. ஆகையால் அடுத்து சொல்றாரு 25ல, ஏசாயா 5:25ல, ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது. எங்க பைபிள் படிக்காதனால, ஆமா வேதத்தை சொல்ல, ஆமா நாங்க இது சின்ன காரியம் நினைச்சோம். யார் சொன்னது? அதுவும் நம்முடைய ஆயுசு சக்கரத்தை, நித்திய ஜீவனுக்கு எடுத்த காரியத்தை அரித்து போட்டு விடும் வேதத்தை மறக்கிறது. ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது. அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாயும் அவருடைய பிரேதங்கள் நடு வீதியிலே குப்பை போல ஆகத்தக்கதாகவும் அவர்களை அடித்தார். பைபிள் மறந்ததுக்கா? ஆமா. ஆகையால் சொல்லு பாருங்க, எதனால? அவர்கள் சேனைகளுடைய கர்த்தரின் வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. எங்க ஆராதனையில வசனம் சொல்லலாம் நேரம் இல்லைங்க, அசட்டை பண்ணினார்களே. அப்போ கர்த்தர் என்ன செய்றாராம்? அவர்களை அடித்தார். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்குது. செத்துட்டான், பற்றி எரியுது, அலங்கங்கள் அசைக்கப்படுது, அப்பவும் கர்த்தருடைய கோபம் ஆறாம கையை நீட்டிக்கிட்டே இருக்கிறாராம். அப்ப எவ்வளவு கோபம் அந்த வசனத்தை மறக்கிறவர் மேல வருது பாருங்க. அதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஓசியா 4:6 சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். எந்த அறிவு? நான் டாக்டரேட் வாங்கிட்டேன், என்ஜினியரு, விஞ்ஞானி, அந்த அறிவு இல்லை, வேதத்தை அறிகிற அறிவு. அவர்கள் அறிவின்மையினால் தான் சங்காரம் ஆகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன்னுடைய தேவனுடைய வேதத்தை மறந்தாய்,
ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பார்த்தீங்களா, பைபிள் மேல அந்த வார்த்தையின் மேல கர்த்தர் எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிறார் பாருங்களேன். அப்ப நம்ம சபையில வெறும் மாம்சீகமான உணர்ச்சிகளுக்கும் பொய்யான வாக்குறுதிகளுக்கும் பொய்யான நம்பிக்கைகளை தூண்டி ஜனங்களை வெளிப்பார்வைக்கு சந்தோஷப்படுத்துகிறதாகவும் கர்த்தருடைய வேதத்தை குறித்து கவலை இல்லாததாகவும் நன்மையை வெறுக்கிறதாகவும் தீமையை எல்லாவற்றையும் தீமையாய் மாற்றுகிறதும் தங்களை தாங்களே ஸ்தானங்களில் ஏற்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் நடத்துகிற சபைகளாகவும் இருக்கும் பட்சத்தில் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு துவங்கும் காலமாக இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பை தம்முடைய வீட்டிலே துவக்கம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுது. அப்ப நீங்க இதை குறித்து பார்க்கணும். நான் போற சபையில இப்ப சொன்ன இந்த அடையாளமெல்லாம் இருக்குதா? வசனத்தை எடுத்து பேசி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கறாங்களா? ஒரு 3 மாசத்துல என்னுடைய ஆவிக்குரிய நிலை ஒரு படி மேல போயிருக்குதா? அல்லது நான் அப்படியே தினம் அதையே கேட்டுக்கிட்டே இருக்கிறேன்னா, அவன் எங்கேயோ மந்திரிச்சு விட்ட மாதிரி அவங்க வாட்டுக்கு சில வசனங்களை பேசுகிறோம் என்று சொல்லி நமக்கு ஒரு பொய்யான ஒரு கற்பனையான ஒரு உற்சாகத்தை கொடுக்குறாங்களா? ஒரு 10 வாக்குத்தத்த வசனத்தை எழுதி வச்சுக்கிடுவாங்க. கர்த்தர் இன்றைக்கு உன்னை மேன்மையாக வைப்பார். எப்படி மேன்மையாக வைப்பாரு? அதுக்கு நான் என்ன செய்யணும்? அந்த தகுதி எப்படி? அதெல்லாம் இல்லை. கர்த்தர் இன்னைக்கு மேன்மையாக, ஜனங்களும் அப்படியே சந்தோஷப்பட்டு மேன்மையான மாதிரி ராஜாவான மாதிரி நினைச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகுதான் தன்னுடைய சுய வாழ்க்கைக்கு திரும்புவாங்க. அது வரைக்கும் ஒரு கற்பனை உலகத்தில் சஞ்சரிக்க வைத்து அனுப்பிடுவாங்க. இதுமெல்லாம் தேவனுடைய நியாய தீர்ப்பை தம்முடைய வீட்டிலே கொண்டு வருவதற்கு கதவுகளை திறந்து வைப்பதற்கு சமம். ஆகவே எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா உங்கள் ஜீவன் உங்களுக்கு முக்கியம். விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த நித்திய ஜீவன் போச்சுன்னா கர்த்தரை எதிர்கொள்ள முடியாது. நித்திய வாழ்க்கையிலே கர்த்தரோட கூட நம்ம இருக்க முடியாது. ஏதோ ஒன்று நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க விடக்கூடாது. ஏன்னா இது உங்களுடைய ஆயுசு சக்கரத்தை கொளுத்தி போடக்கூடிய காரியங்கள். இப்போ முதல்ல உங்களுக்கு நான் உங்க மேல ஒரு பச்சாதாபத்தில் அல்லது உங்க மேல ஒரு அக்கறையில் ஒரு அன்பில் சொல்லலாம், இது எல்லாம் தப்புங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதை சரி செய்ய வேண்டியது உங்க கையில் இருக்கு. ஏன்னா உங்க ஜீவனுக்கு நீங்க தான் உத்தரவாதி. முதல்ல ஒரு நன்மையான காரியத்தை, ஒரு நல்ல சபையை, நல்ல ஊழியக்காரனை தேர்ந்தெடுத்துக் கொள்வது உங்களுடைய விருப்பம். அப்ப அதுல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். நித்திய ஜீவனை குறித்து விழிப்போட இருக்கணும். உங்கள் ஜீவன் உங்களுக்கு முக்கியம். நித்திய ஜீவனை ஒருவன் தன் ஜீவனை இழந்து போனால் அதற்கு ஈடா என்னத்தை கொடுப்பான் என்று கர்த்தர் கேட்கிறார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். கர்த்தர் இந்த வாரத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார். நம்மோடு இடைப்பட்டு பேசினார். நல்ல ஆராதனை நேரத்தை கொடுத்தார். நல்ல ஜெப நேரத்தை கொடுத்தார். கர்த்தர் தம்முடைய மனதில் நம்மை நினைத்து நமக்கு வேண்டிய நல்ல சத்திய வார்த்தைகளை கொடுத்தார். கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோட கர்த்தரை நினைவு கூறுங்க. வாயை திறந்து கர்த்தருக்கு, ஆண்டவரே நீர் பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் பக்கத்தில் தான் அசைவாடுகிறார். அவர் தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். நாம் மெய்யான மனஸ்தாபத்தோடு கர்த்தரை தேடும்போது கர்த்தர் நமக்கு சமீபத்திலே தம்மை வெளிப்படுத்துகிறார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. தேடுங்க, கர்த்தரை இன்னும் தேடுங்க. அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய வாயின் வார்த்தைகளை நாங்கள் தியானித்த போது எங்களுக்குள் அனல் பற்றி கொண்டது. எங்களுடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் விழித்து கொண்டது. தேவனுடைய நியாய தீர்ப்பு உம்முடைய வீட்டில் துவங்கும் காலம் வருகிறது என்று சொன்னீரே, அந்த காலம் வருவதற்கு முன்னால நான் சார்ந்திருக்கிற என்னுடைய வீடு, நான் சார்ந்திருக்கிற என்னுடைய சபை நியாய தீர்ப்புக்கு சமீபமாக இருக்குதா, தண்டனைக்குரியதாக இருக்கிறதா என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு இருக்குது. ஆண்டவரே, ஒருவேளை இந்த காரியங்கள் தேவனுடைய கோபாக்கினைக்கு இரையாக்கக்கூடிய இடத்தில் நான் இருந்தா அந்த பாதிப்பு எங்களையும் தொட்டுவிடும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால ஆண்டவரே, நாங்கள் விழிப்புணர்வோட அந்த சபையினுடைய நன்மைக்காக ஜெபிக்கவும், ஒருவேளை முடியாத பட்சத்தில் நாங்கள் அதை விட்டு வெளியேறி கர்த்தரை சார்ந்து கொள்ளவும் கூட நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எங்கள் ஜீவன் எங்களுக்கு முக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரோடும் நீர் பேசும்.
கர்த்தருடைய வாயின் வார்த்தைகள் அவர்களோடு கூட வெளிப்படட்டும். கர்த்தருடைய கண்களை திறந்தரலும். நான் சார்ந்திருக்கிற இடத்துல எந்தெந்த இடத்துலெல்லாம் கீறல்கள் விரிசல்கள் இருக்கிறது என்பதை பார்க்க அவர்களுக்கு உதவி செய்தரலும். அதனுடைய அஸ்திவாரம் எதிலே அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள எங்கள் கண்களை நீர் பிரகாசமாய் திறந்தரலும். உம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவன் முக்கியம் என்று அறிந்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். நாங்கள் சொன்னது கொஞ்சம், நாங்கள் தியானித்தது கொஞ்சம், இன்னும் பெரிய காரியங்களை அவரிடத்தில் வெளிப்படுத்தி பேசும். கர்த்தருடைய கரத்திலே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த வாரத்தை தம்முடைய கரத்திலே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளுடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாப்போடு நீர் ஆசீர்வதித்தரலும். எந்த தீமையும் சரீரத்தில் பலன் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் வியாதிகளை அவர்களோடு விலக்கும். அவருடைய எல்லைகளிலே ஆரோக்கியம் என்னும் செட்டையினால் அவர்களை மூடிக்கொண்டரலும். அவர்கள் கைட்டு சேர பிரயாசங்கள், அவருடைய காரியங்கள், அவருடைய மாப்பி செய்கிற தொட்டி, பொருளாதாரம் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்திலே தருகிறேன். எந்த தீமையும் அவர்களை தொடாதபடிக்கு அவர்களை அழைத்த தேவன் உண்மையாக இருந்து அவர்கள் எல்லைகளை பராமரித்துக் கொள்ளும். தெய்வீக பிரசன்னத்தினால் மூடும். அவர்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கட்டும். அவருடைய குடும்பம் கர்த்தராலே வழிநடத்தப்படட்டும். அவருடைய தேவைகள் கர்த்தராலே சந்திக்கப்படட்டும். இந்த வாரத்திலும் தேவன் பெரிய காரியங்களை அவர்கள் பார்க்க, இன்னும் ஆழமாய் உம்மை விளங்கிக் கொள்ள நல்ல சமயங்களையும் சந்தர்ப்பங்களையும் தருணங்களையும் ஏற்படுத்தி தாரும். இயேசுவின் மூலம் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு வெளிப்பட்டு தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி பேசினார். நம்ம பண்ண ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கவனித்துக் கொண்டார். ஆராதனை நேரத்தில் நம்ம தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் உங்கள் தேவன். அவர் மரண பரியந்தம் நம்ம நடத்துவதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். வருகிற வாரத்தில் வேறொரு புதிய செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. you.